என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நானும் இங்கே நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்கிற வரலாற்று உண்மையை உணர்த்தும் நோக்கிலே எந்த இடத்தில் இந்த கூட்டத்தை நடத்தினால் மிகச்சரியாக இருக்கும் என்பதை தெரிந்தறிந்து இங்கே நாம் தமிழர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே மான உணர்வோடும் இன உணர்வோடும் கூடியிருக்கிற என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் என்கிற யதார்த்தத்தை, உண்மையை முன்வைத்தவன் நம்முடைய ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதுரை அவர்கள். ஏனென்றால் நிலத்தை இழந்து பலத்தை இழந்து இனத்தையும் இழந்த மகன் அனுபவித்து சொன்ன ஒரு வழியுணர்ந்த வார்த்தை அது. என்னரும் பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தங்கைகளே, தம்பிகளே, நாம் பேசுகிற அரசியல் என்பது எந்த இனத்தையும் பகைக்க அல்ல, எம் இனத்திற்கான பகையை வெல்ல. உலகத்தில் எல்லோரும் மானுடம் அதனுடைய நேயத்தை பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் உயிர்மை நேயம் பேசிய ஒரே இனம் எங்களின் தமிழ் பேரினம் மட்டும்தான். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று எங்களுடைய மூதாதை உலகிலே ஆகச் சிறந்த வாழ்வியல் நன்னெறியை தந்த மகான் வள்ளுவ பெருந்தகை பாடியிருக்கக்கூடும். ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று அவன் பாடியது எங்களினுடைய உயிர்மை நேயத்தை உலகிற்கு உணர்த்துகிறது. பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று பாடியிருக்கலாம். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக, அது நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலை. அதைவிட ஆகச் சிறந்தது ஒன்றும் இல்லை என்று எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறான். என்றால் அவன் வலியுறுத்தியது உயிர்மை நேயம். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை என்று எங்களுடைய பாட்டன் பாரதி பாடியது உயிர்மை நேயம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்
என்று எங்களுடைய வள்ளலார் பெருமகனார் சொன்னதும் உயிர்மை நேயும். உலகிலே எத்தனையோ பேர் கொடையாளிகளாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது எம்மின முன்னோர்கள் தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் என்று அதிலே பாரியும் பேகனும் ஆகச் சிறந்த வள்ளல்கள் என்று எம்முடைய வரலாறு பதிவு செய்கிறது என்றால் அதற்கு காரணம் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்ததாலே கொடை வள்ளல்களில் ஆகச் சிறந்தவர்கள் என்று அவர்களை உலகம் போற்றுகிறது. முல்லை கொடிக்கு தேரையும் மயிலுக்கு போர்வையும் போற்றியதாலே எமது முன்னவர்கள் போற்றப்படுகிறார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். எமது முன்னவன் மனுநீதி சோழன் தன்னுடைய மகன், ஒரே மகன் இளவரசன், தன் தேர்காலிலே ஒரு கண்ணுக்குட்டியை ஏற்றி கொண்டு விட்டான். ஆராய்ச்சி மணி அரண்மனை வாசலில் கட்டியிருந்த மணியை பசு அடித்து பறைசாற்றியது. ஓடி வந்து பார்த்தால் அதனுடைய கண்ணுக்குட்டியை தன் மகன் கொண்டு விட்டான் என்பது. மாட்டுக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அதே தேர்காலிலே தன் மகனை கொன்றான். அதே தேரை ஏற்றி கொன்றான். இது கதையாக இருக்கலாம், தமிழர்களின் தற்பெருமையாக கூட இருக்கலாம், ஒரு புனைவாக கூட இருக்கலாம். ஆனால் மேலோங்கி நிற்பது என் இன முன்னோனின் மானுட நேயம், உயிர்மை நேயம். அதனால்தான் மாட்டிற்கும் நீதியை நிலைநாட்டினான் தமிழன். கதையில் கூட தமிழன் உயிர்மை நேயத்தோடு இருந்தான், நீதி தழுவாது இருந்தான் என்பதற்கான சான்று. எங்களுடைய புரட்சி பாவலன் புதியதொரு உலகம் செய்வோம், கற்ற போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றான். உலகம் தழுவி நேசித்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று எங்களுடைய மறையிலே முதல் மறை உலகம் தழுவி நேசித்து தொடங்குகிறது. கம்பன், கபிலன், இளங்கோ எல்லோரும் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்த பெருமக்களின் பேரனும் பேத்தியும் இங்கே கூடியிருக்கிறோம். என் மொழி தெரியாதவன் ஊமை என்றான் சீனன். என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான் அரேபியன். என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன், நாகரிகமற்றவன் என்றான் ஆங்கிலேயன். அதே காலகட்டத்தில் எண்ணின முன்னோர் என் பாட்டன் கணியன் பூங்குன்றன் எழுந்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற. இந்த உலகம் என்னது, அதில் வாழ்கிற ஒவ்வொரு மானுடம் என் உறவினன் என்ற. அந்த வழியில் வந்த எங்களுடைய புரட்சி பாவலன் பாரடா உன் மானுட பரப்பை என்ற. மானுட சமுத்திரம் நான் என்று கூவடா என்றார். அப்படி உலகம் தழுவி நேசித்து நின்ற ஒற்றை இனத்தின் மக்கள் இங்கே கூடி நிற்கிறோம். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனத்தவர் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். என்னரும் தம்பி தங்கைகளே, எங்கள் அருமை பெற்றோர்களே, உலகத்தில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களும் அவரவர் தாய்மொழியிலே பேசுகிறார்கள். நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழ். இதை தமிழர்கள் சொன்னால் தற்பெருமை என்று சொல்லலாம், பீற்றிக் கொள்கிறார்கள், என் தம்பட்டம் அடிக்கிறார்கள் என்று பேசலாம். உலகத்தில் எல்லா மொழிகளாய் அறிவிங்கனும் உலகின் முதல் மொழி தமிழ் என்று நிறுவுகிறார். அந்த மொழியின் பிள்ளைகள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க இயலாது.
இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். என் முன்னோர்களின் மொழி கூட தமிழ்தான். இதை சொன்னவன் இந்திய அரசியல் சாசனத்தை எழுத்தந்த புரட்சியாளர் அறிவாசனர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்குகள், என்னிலும் இளைய உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் கனக விஜயனை தோற்கடித்து அவர்கள் தலையிலே கல்லை சுமக்க வைத்து வந்து எங்களுடைய மூதாட்டி கண்ணகி பெருமாட்டிக்கு கோயில் கட்டினான் சேரன் செங்குட்டுவன். இதெல்லாம் இலக்கிய சான்றுகள். இமயத்தில் கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரல். அதென்றால் ஊரா நாட்டில் நட்டிருக்க முடியாது இல்லையா? அவன் எல்லைக்குட்பட்ட நிலப்பரப்பில் தானே நட்டிருக்க முடியும். அப்ப இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு பேரினத்தின் மகன் தமிழ்நாடு என்ற சிறிய நிலப்பரப்புக்குள் குறுக காரணம் என்ன? குறுக காரணம் என்ன? மொழி திரிவு, பண்பாட்டு சிதைவு, வரலாற்று திரிவு, வழிபாட்டு மறைப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக தன் அடையாளங்களை இழந்து 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 காலடியில் குறுகி நிற்கிறது. இப்போது இருக்கிற இந்த நிலத்தையும் பறி கொடுக்கிற பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். தாய் நிலத்திலே அரசியல் அதிகாரமற்ற உணர்வை இழந்ததால் உரிமையை இழந்ததால் அரசியல் வலிமை இழந்து, அரசியல் வலிமையை இழந்ததால் அதிகார வலிமை இழந்து தாய் நிலத்திலே அடிமையாக இருக்கிறார். அவன் தாய்மொழியிலேயே கல்வி கற்க முடியாது. அவன் தாய்மொழியிலே எழுத படிக்க பேச அவனுக்கு தெரியாது. எது தமிழ் என்று அவனுக்கு தெரியாது. சந்தோஷம் தமிழா தமிழ் இல்லையா தெரியாது. தெரியாது அவனுக்கு. லாபம் அது தமிழா இல்லையா, நஷ்டம் அது தமிழா இல்லையா தெரியாது. இது இழப்பு அது மதிப்பு, சந்தோஷம் அது மகிழ்ச்சி தெரியாது. வணக்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் நமஸ்காரம் என்றான். கன்னடன், தெலுங்கன், மலையாளிய பிளந்து விரிந்து போய்விட்டான். எது தன் தாய்மொழி, எது யார் தன்னை. We've all been there. Planning website structures can sometimes feel like solving a puzzle. Instead of using a million different tools, simply brief AI with the details. You'll get a clear, structured sitemap in seconds, and you're ready to export and share it with your client. Now go design something you'll still love tomorrow. டவுன் ஹால், நான் அதை பேசியதில் நகர அரங்கம் என்று பேசியிருக்கிறேன் அந்த குரல் ஒளி. ஆனால் என்ன எழுதியிருக்கிறது? டவுன் ஹால். எந்த மொழியில் எழுதியிருக்கிறது? எந்த எழுத்தில்? தமிழில். இது என்னது? இதுதான் என் உடன் பிறந்தானே தங்கிலீஷ். அங்க தப்பிச்சான், ஆவணின்னு போட்டான். இங்க பாருங்க, நீங்க வரு டிசம்பர். டிசம்பர் எப்படி எழுதுவா? டிசம்பர் எப்படி எழுதுவா? டிசம்பர். ஜனவரி ஜனவரி, நவம்பர் நவம்பர். இதுதான்டா தமிங்கிலம், இதுதான்டா தங்கிலீஷ். டே பெத்ததாய பைத்தியக்காராக்குன பைத்தியக்கார பயில்களா டே, உங்களை வச்சுக்கிட்டு நம்பற வாடு. எதை பத்தி நீ ஒரு முதலமைச்சர் வச்சிருக்கப்பா, அவர் சொல்றாரு ரெயின்போவை அப்படியே தமிழ்ல ரெயின்போனே எழுதுங்கன்ற. வானவில்னு எழுதுங்கன்னு சொல்லல அவரு, ரெயின்போவை ரெயின்போனே எழுதுங்க.
எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை பார். மொழியை இழந்து விட்டால் உன் இனத்தை உன் அடையாளத்தை நீ இழந்து விடுவாய். நீ இழந்துட்ட, முடிஞ்சிருச்சு. நீ நுட்பமாக்கிறது எப்படி நம்மளை வீழ்த்தி இருக்கு இந்த இந்திய திராவிட கட்சி ஆட்சிகள் அப்படிங்கறத பாரு. முதல்ல நம்மளை என்ன பண்ணான்னு பாத்துக்க. முதல்ல நம்மள மொழியிலிருந்து வெளியேற்றினான், அப்புறம் வழிபாட்டில இருந்து வெளியேற்றினான். மொழியிலிருந்து எப்படி வெளியேற்றினான்னா இங்க பாரு, நான் சொல்றேன். இப்போ எல்லாரும் பெரியார் என்று சொல்லுகிற ஐயா ஈவேரா இருக்கார் பத்தில, அவர் வர்றாப்ல. இப்போ இங்க பாரு, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாளையனும் வடிமம் கொள்ளும். இது உலகத்திலே ஆக சிறந்த அறிவியல். இந்த மாதிரி எந்த அறிவியல் அறிஞரும் சொல்லடா. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று, அதாவது பூகம்பம்டா எடுத்துக்குவாங்க. நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாளையனும் வடிமம் கொள்ளும். எப்படி எப்ப பாடிருக்காம பாரு நம்ம பாட்டை இளங்கோடிகள். இது ஐயா ராமசாமி சொல்றாரு, விபச்சாரி கதை. சிரிக்காதடா. பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி. இது தேவடியா கதை. ஏய், என்னை பார்க்காதரா, அவரை பாடுறா. மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது ஓர்த்து கருங்கையல் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாலி காவேரி. இது யாருது? விளை மாது கதை, வேசி கதை. எப்படி உன் தாய விபச்சாரின்னு சொன்னவரை நீ தந்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கேடா. உன்னை எங்கடா வச்சு தீ வச்சு கொளுத்துறது? டேய் பைத்தியக்கார பையல. திருக்குறள் வள்ளுவன் அவன் ஆரிய அடிமை. 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்மை இலக்கணம் தந்த தொல்காப்பியன் ஆரிய கைக்கூலி. எல்லாவற்றையும் பழித்து இழித்து தூக்கி துப்பையை போட்டு எதை சொன்னாலும் இளங்கோடிகள் அவன் முட்டாப்பைய, கம்ப அவன் ஒரு முட்டாப்பைய. உன் தாய் மொழி தமிழை முட்டாள்களின் பாசை, காட்டு மிராண்டிகளின் மொழி என்று சொன்னபோது பேசிய நீ காட்டு மிராண்டி, நீ முட்டாள் என்று ஆயிரு. இப்படியே உன்னை சிறுமைப்படுத்தி இவன் நுட்பமா உன் மொழியிலிருந்து வெளியேற்றினான். இங்க வர்றா கோயில்ரா. இந்த கோயில்ல தெய்வமா இருக்கிறவன் முதல்ல யாருன்னு நினைக்கிற? டேய், தமிழனுக்கு கடவுள் கிடையாது. ஆனா தெய்வம் உண்டு. தெய்வம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீ தமிழனுடைய வழிபாடு இயற்கை வழிபாடு. தெய்வம் மூத்தோர் தெய்வம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அப்படின்னா இங்க வர்ற தெய்வம் எப்படி வருதுன்னு கத்துக்கடா. பெரியப்பா வர்றாரா, தமிழன் வழிபாடா பாடுற. தாத்தா வர்றாரா, எல்லாம் எந்திரிச்சு வாங்க தாத்தான்னு கும்பிடுறோம்டா. செத்துறாரா, படமா வச்சு கும்பிடுறோம்டா. இதாண்டா வழிபாடு. ஏய், எல்லாம் விளங்கிட்டியாடா? என்னப்பா பேரு? தாத்தா பேரை வச்சிருக்கேன் ஆறுமுகம்னு. இதாண்டா நம்ம மரபு. டே பைத்தியக்காரப்பட, இதாண்டா நம்ம மரபு. இதை தெரிஞ்சுக்கடா. டேய், இயற்கை வழிபட்டம்டா. 50 ஆற்றல் இல்லாது அனைத்துலகில் எந்த உயிரினமும் இல்லை. இது அறிந்த தமிழன் இயற்கையை போற்றினான். இயற்கை நம்முடைய தெய்வம். இதை உணர்ந்த நம் தலைவன் இயற்கை எனது நண்பன், வரலாறு என் வழிகாட்டி, வாழ்க்கையின் தத்துவ ஆசிரியன். தெய்வம் எப்படி வருது? அவரு நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப சிறந்த மனுஷன், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அதுக்கு மேல வார்த்தை இல்ல. தெய்வம் அப்பா அவரு. இவ்வளவுதான்டா. தமிழனுக்கு ஈரை என்றால்
முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இறை என்றால் அரசன் என்றும் பொருள், இறைவன் என்றும் பொருள். விளங்குதல? இப்படி இருந்த ஒருவன் யார் யாரு முன்னவன்? உனக்கு குலம் முன்னவன், இனம் முன்னவன். இனம் முன்னவனிலே முருகன், சிவன், மாயோன். உனக்கு மாயோன் திருமால், மற்றவனுக்கு கிருஷ்ணன், கிருஷ்ண பரமாத்மா, அதெல்லாம் அது. உனக்கு சிவன், அவனுக்கு கைலாயநாதர், சிவ் எல்லாம் இருக்கு. நீ புரிஞ்சுக்கிறது நினைக்கிறேன். கடவுளை கடன் கொடுத்தவன்டா நீ. டேய், இறைவனை இரவல் கொடுத்தவன்டா நீ. வைத்துக்கார திமிரோட எந்திரிச்சு போடா. அப்படி போடா. யாரா தமிழண்டா, தமிழண்டா. அப்படி திமிர்ல திரிடா, திமிர்ல நிமிருடா. தன்னின பெருமை அறிந்தால் உனக்கு தலை நிமிர் வரும். தலை நிமிர்தான் உன் இன பெருமை. நில்லடா அப்படி. தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்றான் நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன். நீ பெருமைக்குரியவன்டா. ஏன்? உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன்டா நீ. அறிவை கடன் கொடுத்தவன். திமிர்ல திரி. அப்ப என்ன பண்ணா? கோயில் தேவ முருகன் கோயில்ரா. திருச்செந்தூர்ல இவ்வளவு ஆண்டுகளை உங்க அண்ணன் தமிழ்ல மந்திர ஓதுங்கன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டாண்டா. டேய், மானங்கட்ட மக்களே பாத்துக்க. பெருவிடாயர்கள் உன் பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் கட்டிய கோயிலிலே தமிழ்ல மந்திர ஓதுன்னு வழக்கு போட்டு போராட வேண்டியிருக்குடா. எப்படி இருக்கு? நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே ஏன் வந்தோம்? அந்த சிவனுக்கு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுர தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று செய்யுள் எழுதின இறைவனுக்கே வைத்துக்காரா தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுன்னுட்டாண்டா. அவையே உன் தமிழள்ளி பருகவே யான் வந்தேன். முருக பெரும்பாட்டனுக்கு தமிழ்ல மந்திரம் இல்லடா. இங்க வர்றா, உன் இறைக்கு முன்னாடி உன் தாய்மொழியை வெளியேத்தனண்டா. சமஸ்கிருதம் உள்ள போச்சு. புரியுதா? நல்லா புரியுதா? எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது. உன்னுடைய மொழி இறைவனால் பேசப்பட்டது. பெருமைப்படுற. அங்க இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றினாண்டா. இந்த கோயில் எல்லாம்டா வெறும் வழிபாட்டு தலம் இல்ல, வரலாற்று பேராவணம். அந்த வரலாற்று பேராவணத்திலிருந்து உன்னை வெளியேற்றினான். இவன் உள்ள வராத கோயிலை கட்டினவனி, கற்ப கிரகத்தை கட்டினவனி, கோயிலுக்குள்ள சாமியை சிலையா செதுக்கினவனி, சாரங்கட்டி கோபுரத்தை ஏத்தினவனி, உள்ள கொண்டி சிலைய வச்சவனி, ஒரு செம்பு தண்ணீரை ஊத்தி மந்திரத்தை சொன்னா உனக்கு புரியாத மொழியில வெளியில ஊத்திட்டுன்னா வந்துட்டாடா. அன்னைக்கு வந்தா வாரா, அன்னைக்கு சர்ச்சரா அந்த இனம். இங்க வாடா, நீ யாரான்னு கேட்காம விட்டில்லடா, அன்னைக்கு பிரச்சனை. அவன் கோயிலுக்குள்ள வராத தீட்டுனா வெளியில போனா, இவன் போகாத நீ முட்டா பையன் திராவிட செத்துருச்சுரா உன் நிலைமை. அந்த கோயில் சுவத்தில்தான், உன்னுடைய கல்வெட்டுகளில் தான் உன்னுடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது. நீ மறந்த. அது வழிபாட்டு தலம் அல்ல, தமிழ் பேரினத்தின் வரலாற்று பேராவணம். 18ஆம் நூற்றாண்டிலே இங்கே இது நடந்திருக்கு போற. குடவாயல் பாலசுப்ரமணியம் எழுதின புத்தகத்தை எடுத்து படிச்சு பாரு. எல்லா இடத்திலையும் உன்னுடைய கல்வெட்டுகள் எல்லாம் கோயில் மதில் சுவற்றில் இருந்துச்சு. வெளியேறிட்ட. வரலாற்றிலிருந்தும் மொழியிலிருந்தும் ஒரே நேரத்தில் நீ வெளியேற்றப்பட்டாய். அப்படி வெளியேற்றிட்ட. அதுக்கப்புறம் வந்தாண்டா, ஒவ்வொருத்தனா வந்தாண்டா. உன் பக்கத்து வீட்டுல இருந்தாண்டா. ஒன்னைய மாதிரியே பேர் வச்சாண்டா. அன்பழகன், நெடுஞ்செழியன், கண்ணகி எல்லாம் பேர் வச்சாண்டா. நீ என்ன நினைச்சிட்டா? நம்மால் நினைச்சிட்டாடா. மான் போலவே உன்னோட ஓடியாந்தான். நீ மான் நினைச்சா, நீ தனியா மாட்டும் போது ஓனாய மாதிரி குறைவழி கிடைச்சான். இதாண்டா திராவிடை. விளங்கிடுச்சா? அவன் இந்திய திணிப்பான், இவன் எதிர்ப்பு இல்லாம ஏற்பான். அவன் உன் உரிமையை பறிப்பான், இவன் எதிர்ப்பு இல்லாம கொடுப்பான். சான்று வேணுமா? கல்வி மானுட உரிமை, மாநில உரிமை. அது எப்படா இந்திய உரிமையாச்சு? எடுத்தது இந்திரா காந்தி, எதிர்க்காமல் கொடுத்தது ஐயா கருணாநிதி.
இத்தனை வருஷம் கழிச்சு பிரபாகரன் மகன் சீமான் வந்த பிறகு கல்வியை மாநில உரிமைக்கு கொண்டு வருவோம். வரலாறு என்ன பண்ணீங்க? கொஞ்சம் தூங்கிட்டோம். கச்சத்தீவை கொடுக்கும்போது சும்மா இருந்துட்டு இப்ப மீட்க போராடுவோம். எங்கிட்டு எங்க போய் போராடுவ? நுட்பமா கவனி. எல்லாத்தையும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நுட்பமா இழக்க வச்சான். பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு தமிழ் பாசிஸ்ட், தமிழ்னு ஏன் சாகுறீங்க? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சா பிச்சைடு கூட லாய்க்கப்படாது. தமிழ்ல என்ன இருக்கு? தமிழ் சனிய, அதை விட்டு ஒளிங்க சொன்னது யார்? நீ போற்றுகிற உங்கள் பெரியர். தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னது அவர்தான். ஆனால் கடைசி வரை தமிழே எழுதி தமிழே பேசி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. அவங்க சாதிச்சுட்டாங்கடா. எதுல சாதிச்சுட்டாங்க? சாதி ஒழிப்பு இல்ல, சமூக நீதி இல்ல, பெண்ணிய விடுதலை இல்ல. எதுல சாதிச்சாங்கன்னு நினைக்கிற? உன் மொழியை அழிப்பதில் சாதிச்சிட்டாங்க. முடிச்சுட்டான். இப்ப தமிழ்னு பேசினா நீ வேற்றுக்கிறக ஒரு வாசி போல உன்னை பார்ப்பான். யார் அவன்? தமிழன் நம்மடா. இப்ப அண்ணனை பாக்குறான்ல அவன். ஐய செப்பரேட்டிஸ்ட், பாசிஸ்ட், தமிழ் நேஷனலிஸ்ட். நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் உங்களை எல்லாம். நான் 6 மாசம் தானடா. நான் 6 மாசம் தானே. உங்க லிஸ்ட விட என் லிஸ்ட் பெரிய லிஸ்ட். எப்படி மொழியிலிருந்து வெளியேற்றி இப்படி வெளியேற்றினான். நீ என்ன பண்ணிட்ட? ஓ தமிழ், ஒரு இடத்துல ஆங்கிலம் படி, ஆங்கிலம் அறிவு அப்படிங்கும் போது நீ என்ன கேட்டிருக்கணும்? அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் நீ கேட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? பலாயிரக்கணக்கான உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை ஆங்கிலத்திற்கு பிச்சை போட்ட மொழி உன் தாய்மொழி என்பதை நீ ஏன் அறியல? நம்ம பிள்ளைகள்லாம் பேசுறாங்களாடா. நான் சொல்லும்போது சிரிச்சேடா. பேர்ட் அப்படின்னா பறவை அப்படின்னு சொல்ல. இது எந்த மொழி சொல்? பேர்டுங்கிறது என்ன? பேர்டுன்னா தமிழ்ல பேடு, பேடு, குயில் பேடுன்னு பாடுறாங்கடா. குயில் பேடு. நீயோ 3ஆம் பிறையில எங்க அப்பா இளையராஜா இசையில பேடு. நீயோ குயில் பேடு அப்படின்னா என்ன? பேடுனா பறவைன்னு அர்த்தம், பெண் பறவைன்னு அர்த்தம், பெண்ணுன்னு அர்த்தம். உனக்கு புரியுதா? பல சொற்கள். அவன் சடன்கிறான். உன்னுடைய உடன் அவனுடைய சடன், உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு, உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு. ஒரு எஸ் மட்டும் போட்டுக்கிறான்டா அவன். உன்னுடைய தாக்கு ஏர்போர்ட் அட்டாக்கு. அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும்னு நீ ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? ஆங்கிலம் படிச்சவன்லாம் அறிவாளியாடா? ஆங்கிலம் படிச்சவன்டா அயோக்கியத்தனம் பண்ணி பூரா நிறைய கொள்ளை அடிக்கிறான் இங்கிலீஷ்ல பேசி. டேய், இந்த நாட்டில் இங்கிலீஷ் இடியட்ஸ் தான்டா அதிகமா இருக்கான். இங்கிலீஷ் பேசினா இன்டெலிஜென்ட் உனக்கு யாரா சொன்னது? வெள்ளக்கார நாட்டில் பள்ளிக்கூடம் போகாதவன் கூட நல்லா இங்கிலீஷ் பேசுவான்டா. அவன் தாய்மொழிடா. பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. டேய், உணர்ந்து தெளி, முதல்ல தெளி. அத சொன்னான் பார், அங்க நீ ஏமாந்த. எத்தனை நாடுகள் ஆங்கிலம் தாய்மொழியா இருக்கு? ஐரோப்பிய நாட்டில் எந்த நாட்டிலேயாவது இங்கிலீஷ் இருக்கா? பிரான்ஸ்ல போய் நீ இங்கிலீஷ் பேசிடுவியா? நீ உன்னை மதிப்பான்னு நினைக்கிறியா? பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும். அப்புறம் எதுக்கடா 1.5 கோடி பேர் இங்கே வந்து பிச்சை எடுக்கிறேன்? ஏண்டா பாரு, நுட்பமா பாரு. உன்னை ஒன்னொன்னா வெளியேற்றிட்டு வந்தானா இந்த இந்திய திராவிடன் கடைசி அங்க பண்றான் பாரு. மெதுவா வந்து வரலாற்றிலிருந்து வெளியேற்றி, மொழியிலிருந்து வெளியேற்றி, வழிபாட்டிலிருந்து வெளியேற்றிட்டான். சாமி கும்பிடாத, கடவுளை நம்புகிறோம் காட்டு மாண்டி, கடவுளை வழிபடும் முட்டாப்பைய கொட்டாப்பைய, நேர இங்க வா, கோயில இருந்து வெளியில வா, வெளியில வா, வெளியில வா, எங்க வா, என் புகவுலிய கும்பிடு. ஏய் சிரிக்காதரா. நேர அங்கிருந்து கூட்டிட்டு போய் கருணாநிதி சமாதி, அண்ணா சமாதி, ஐயா ராமசாமி ஐயா சமாதி, ஜெயலலிதா சமாதியில விழுந்து கும்பிடுறான்டா, காவடி தூக்குறான்டா, பால் காவடி எடுக்கிறான்டா, மொட்டை அடிக்கிறான்டா, பைத்தியக்காரப்பல.
நீ வாடா இங்க மெரினா கடற்கரைக்கு வாடா. அந்த கோபத்துல சொல்றேன், ஒரு நாள் பேத்து எடுக்கிறேன்னு சொல்லிக்க. ஒரு நாள் அதான் பேத்து எடுக்கிறேன். டேய் நீ சிரி நம்ப மாட்ட. காணொலி இருக்கு பாரு, கோயில்ல போய் வழிபடுகிறது அறிவு கட்டத்தனம் முட்டாள்தனம் காட்டு மரணித்தனம்ட்டு ஐயா ஏவா வேலு ஐயா கருணாநிதி சமையல கட்டடிக்கிறாரு. கட்டடிச்சு பாடுறாப்படுறா. பைத்தியக்காரா இவங்கள போய் நம்புறிய? டேய் உன்னை வழிபாட்டில இருந்து வெளியேற்ற, மொழியிலிருந்து வெளியேற்று, கோயிலிருந்து வெளியேற்று, கடைசி இருந்துட்டான் உழைப்புல இருந்து வெளியேற்றிட்டான். இப்ப என்னை பாரு, மீன்பிடின்னு சொல்லு, மீன் பிடிக்கணும் குலத்தொழில். ஆடு மாடு வளர்க்கணும் குலத்தொழில். மறுபடியும் ஆடு மாடு மேய்க்க சொல்றோம். என்ன பண்ணலாம்? படிக்கணும். படிக்க ஒப்பம் கொடுப்பான காசும் ஓர்த்தா கொடுப்பான. பைத்தியக்கார பொண்ணு, பைத்தியக்கார பையன் மகனே, என்னை படிக்க வச்சவன் ஆத்தா அப்பன ஆடு மாடு தாண்டா படிக்க வச்சான். பைத்தியக்கார பையல, பைத்தியக்கார பையல பனை மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமையை வித்து படிக்க வச்சாண்டா. முட்டாப்பழ டாக்டருக்கு படி, படிச்சுட்ட 1.5 கோடி ரூபாய் கேட்கிறேன். ஒப்பம் கட்டுவானா உங்க ஆத்தா கட்டுவாளா? அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும், எங்க அப்பா கட்டணும். அதுக்கு ஆடு மாட வித்தாண்டா கட்டணும், மீன் முடிச்சா கட்டணும், வேளாண்மை பார்த்தா கட்டணும், தேங்காய் வெட்டி வித்து தான் கட்டணும். இப்ப இருக்கிறவன தான் கொல்லணும். அண்ணன் சொல்றது புரியுதா? இது என்ன பண்ணுவா தெரியுமா? படி, படிச்சுரு படிச்சுரு. படிச்சுட்டேன். வேலை 3500 பேருக்கு 3500 வேலைக்கு 13 லட்சம் பேர் எழுதிட்டு வெளியே நிக்கிறான்டா. இப்ப என்ன தெரியுமாடா? போராட வாசி மேன் கூப்பிடுறான். அதுக்கும் பிரபாரமாக தான் நிக்க வேண்டியது இருக்கு. யார்ட்ட யார்ட்ட? இந்த ராமசாமி வாரிசுகிட்ட சிக்கிட்டு அவன் படுற பாடு பாரு. படி, டாக்டர் ஆயிட்டேன். யாருக்கு வேலை பார்க்கறது? தனியார் முதலாளிக்கு. 3 கோடி ரூபாய் கட்டு படிச்சு வெளியில ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன். கிட்னி எடுத்துவான. நீ இவங்களை சட்னி ஆக்கிட்டு போவோம் பெத்தாம பெத்தாம. அப்ப நீ நுட்பமா விளங்கணும். ஏய் அண்ணனை விட்டா உனக்கு அக்கறையாருன்னு சொல்ல மாட்டான்டா, சொல்ல மாட்டான். ரொம்ப ஆபத்தானவங்க வராங்கடா, ரொம்ப ஆபத்தானவங்க வராங்க. நீ உணர்ந்துக்கணும்டா. டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு வாரா. ஏய் நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல, கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டணும். என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. டே ஏண்டா ஏனா ஏனாடி என்ன என்ன வலது பக்கம் திரும்பவும், வேகமாக கையை உயர்த்தவும், இங்க இடத்துல சத்தமாக பேசவும். அதானே நான் டைரக்டருக்கு கீழே நடிச்சு நடிச்சு பழகி ஒரு டைரக்டர் தேவைப்படுது. நீ நுட்பமா பாரு. இந்த இடத்துல என்ன கவனமா நீங்க என் இன சொந்தங்கள் கவனிக்கணும்னா, எவ்வளவு காலமா நீண்ட காலமா யதார்த்தமா தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க நம்புனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எல்லாமே திட்டமிட்டு நடக்குது. இப்ப மெதுவா என்ன பண்றான்? ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்தவன் உன்னை எங்க இருந்து வெளியேற்றுறான்? உழைப்புல இருந்து. வேளாண்மை செய்ய ஐயோ விவசாயத்தை அரசு பணியாக்குவேன் சீமா சொல்றாப்ல. ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லுகிறாப்ல.
இவன் தான் மாட்டுக்கறிங்கிற விழா வச்சவன் இவன் தான். இவன் தான் பால் குடிச்சிட்டு படுக்க போற பரதேசி நாய் இந்த நாய் தான். முட்டை சாப்பிடுற நாய் இந்த நாய் தான். புரோட்டீன் அப்படின்னு இந்த நாய் தான். மீன்ல ரிச் புரோட்டீன் இருக்கு இந்த நாய் தான். இந்த நாய் டாக்டர் ஆயிரும். நீங்க கீரை எடுத்துக்கிறீங்க, மில்க் சாப்பிடுங்க, எக் புரோட்டீன் எடுத்துக்கிறீங்க, வெஜிடபிள்ஸ் நல்லா எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் நான் கேட்டேன். உங்க ஓத்தா கொண்டு தருவாங்க, உங்க ஒப்பை கொண்டு தருவாங்க. அதை எந்த ஆத்தால கொண்டு தரணும்? பைத்தியக்கார பயலா, வேளாண்மை தொழிலடா பறைசி பறைசி. வேளாண்மை என் பண்பாடடா, என் கலாச்சாரம், என் வாழ்வியல் முறை, என் வாழ்வியல். அரசியல் ஆசான் அம்பேத்கரே வேளாண்மையை தேசியமயமாக்க வேண்டும் என்று எழுதியிருக்காரு. என் தங்கச்சிட்ட கேளு. அதான் நான் தேசிய பணி என்று ஆக்குவேன். ஏன் அது தொழில் இல்லை? என்னுடைய அப்பன் நம்மாழ்வார் சொல்றார், வேளாண்மை தொழில் அல்ல. ஏன்? என் தாய் தன் மாறிலே எனக்கு பால் ஊட்டியது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டியதும் தொழில் இல்லை. செய்தித்தாள் கூட படிக்காத பரதேசிகள்கிட்ட போய் இந்த பாடத்தை நடத்தி நான் என்ன பண்றது? என்ன சீமான் என்னென்னமா பேசுறீ அப்படின்னு. உனக்கு அப்படித்தான்டா தெரியும். உனக்கு 5000 ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும். ஆவேசமா ஏன் பேசுற? வாங்கின அடி அவ்வளவுடா, வாங்கின அடி அவ்வளவு. இதயம் முழுக்க வலி. அந்த மொழிதான் வருது ஆவேசமா. இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்கிறான். அதான்டா என்னுடைய மொழி. உன் மேல இருக்கிற அக்கறையில் தாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது. பைத்தியக்காரா என்னை இந்த கோபத்தை குறைக்க கூடாதா? எல்லாம் சரியா இருக்கு. இந்த சினத்தை குறைச்ச கூடாது. சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பானடா. நான் ஏன்டா இங்க வரேன்? அவன் என் தம்பி. நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏண்டா இந்த மாதிரி பேச்சலைற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. எதுக்கு வர? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. டேய், மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துல டேய் உனக்கு சொல்றேன். ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத. 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பாத்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றா. பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும். இது என்ன பண்ணிக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா இருங்க வாரு. இவங்கெல்லாம் மழையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். அது எந்த ஊர் பேரு? ஒரு ஊர்ல கோயமுத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும். இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும். டேய், இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா. என்னது இது? திருச்சி என்றால் மலைக்கோட்டை. பைத்தியக்கார பையல, மருதமலை. அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது. இப்ப என்ன பண்றான்? ஒவ்வொன்னா வெளியேற்றி வந்த இந்த தமிழ் சமூகத்தை உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றி, உன்னுடைய பெருமையிலிருந்து வெளியேற்றி, மெதுவா உழைப்பிலிருந்து வெளியேற்றான். இப்ப எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம், எந்த வேலை செஞ்சாலும் அசிங்கம். காமராஜர் படிக்க வச்சாரு, சீமா பனையேற சொல்றாருன்னு. ஏன்னா எங்க ஆத்தாளப்பன் பனையேறி தான் என்னைய படிக்க வச்சான். பனை ஏறுது என் பண்பாட்டோட ஒன்று.
அறிவியல் சயின்ஸ் எல்லாம் பேசுறியடா. இங்க பாடுறா, ஒரு பனை மரம். இதை பார்த்தவொடனே ஒருத்தனுக்கு ஒரு பாலை வருது. இதை கடுப்பு கம்ப வச்சு கசக்கி நசுக்கி அதை அப்படியே பெருக்க விடாம செஞ்சு அதை அருவாளை வச்சு அப்படியே செதுக்கி ஒரு களையத்தை கட்டினா அதுல ஒரு நீர் வரும், பால் வரும். இந்த பால் கல்லாகும். இந்த கல்லை இதை அப்படியே சுண்ணாம்பு தேய்ச்சா பதநீர் ஆகும். இந்த பதநீரை காய்ச்சினா கருப்பட்டி ஆகும்னு கண்டுபிடிச்சவன் விஞ்ஞானியா இல்லையாடா? யாராவது சொல்றான்? டேய், சயின்டிஸ்டா இல்லையாடா? இதுக்கு எத்தனை 100 ஆண்டுகளடா நம்ம முன்னோன்னு செலவு பண்ணிருப்பான். இவன் நம்மளை கேவலப்படுத்துறான்டா. பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு, பசும்பால், அது பனம்பால். இவன் டாஸ்மார்க்கில் விற்கிறது நஞ்சு, விஷம். விஷத்தை விற்கிற முதலாளி பனம்பால் தென்னம்பாலை நஞ்சென்று சொல்கிறார். இதை நம்பிய தமிழ் சமூகம் கேவலம். ஒன்னா வெளியேற்றி வந்தவன் உழைப்பிலிருந்து உன்னை வெளியேற்றான். இதுக்கு பெரிய வேலை 100 நாள் வேலை. சிரிக்காத. 100 நாள் வேலை திட்டம், மீதி நாள் சும்மா இருப்போம். தம்பி, 80 கோடி மக்கள் ஏழை. இந்தியா இந்த பட்டினி கிடப்பவர்கள் நாட்டில் மிக முதன்மையான இடத்துல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல நீ ஆய்ந்து பாத்தீங்கன்னா மீன் வளம் மட்டும் இருக்கும், காடுகள் வளம் மட்டும் இருக்கும். சில இடங்கள்ல சின்ன சின்ன வளங்கள் மட்டும்தான் இருக்கும். இதுல சிங்கப்பூர்ல கடலை தவிர எதுவுமே கிடையாது. இந்த நாடுகள் எல்லாம் ஒரு சில வளங்களை மட்டும் வைத்துக் கொண்டு, கியூபானா வெறும் கரும்பு, இப்ப பிரேசில்னா மாடு கரும்பு, டென்மார்க்னா மாடு, இந்த மாதிரி சின்ன சின்ன வளங்களை வைத்துக் கொண்டு வளமையாக செழிப்பா வாழும்போது எல்லா வளங்களையும் வைத்துக் கொண்டு சில நாடுகளை பனி அடர்த்தியா கொட்டும், சில நாடுகளை மழை அடர்த்தியா பெய்யும், சில நாடுகளை வெயில் அடர்த்தியா அதிகமா அடிக்கும். ஆனால் எல்லா பருவநிலையும் மிகச் சீராக இருக்கிற ஒரு தேசம், ஒரு நிலப்பரப்பு இந்தியா. இங்க கடல் இருக்கு, மலை இருக்கு, நிலம் இருக்கு, காடு இருக்கு, எல்லாம் இருந்தும் உழைக்க அளப்பெரிய மனித ஆற்றல் இருக்கு. எல்லாம் இருந்தும் என் நாடு பிச்சை எடுக்குதுன்னா காரணம் என்னன்னு நீ கேட்டுக்க. உழைப்பில் இருந்து உன்னை வெளியேற்றி சும்மா உட்காரு, உனக்கு சம்பளம் தாரன்ட்டான். உலகத்துல மூளைங்கிற உறுப்பு இல்லாதவன் ஆட்சியாள சொன்னா கூட அவன் என்ன செய்வான்னா, அவனுக்கு தெரியும் மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல், இது இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். ஆனால் சும்மா உட்காரு சம்பளம் தாரன்னு சொல்ற நாடு எப்படா உருப்படுங்கிற கேள்வி அவனாவது கேட்டானா? இதை ஒரு திட்டம்னு கொண்டு வர்ற முட்டாள் கூட்டத்தை வச்சுட்டேடா நீ. எப்படா ஏற்ப நீ சாரா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒரு கேள்வி வைப்போம்டா. நட்டு வைத்த மரங்கள் எத்தனைடா? நட்டு வளர்த்த மரங்கள், தூர்வாரிய ஏரி குளங்கள், சீரமைத்த சாலைகள். டேய், உண்மையிலே என் உடன் பிறந்தானே உட்கார்ந்து பல்லாங்குழி ஆடுறது, ஒருத்தர் தலையில ஒருத்தர் பேன் பாக்குறது, படுத்து தூங்குறது, ஆண்களா இருந்தா சீட்டாடுறது, தாய கட்ட உருட்டுறது, இதாண்டா 100 நாள் வேலை. இந்த 100 நாள் வேலை உழைப்பிலிருந்து வெளியேறிட்டியா? வேளாண்மைக்கு ஆள் இல்லையா? முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீ உழைப்பிலிருந்து வெளியேறின, உனக்கு உளவியலா ஒரு நோயை தந்தான். என்ன நோய்? என்ன நோய்? இங்க பாரு, ஆடு மாடு வளர்க்கறது, ஆடு மாடு மேய்க்க சொல்றாப்ல. ஆனா தோசை நெய் போட்டு கொஞ்சம் முருகலா ரோஸ்ட் கொடுங்க, அந்த தூக்கலா இங்க பாருங்க, பால் கொஞ்சம் விட்டு டிக்காசன் பால் கொஞ்சம் போட்டு ஒரு காஃபி கொடுங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம தேஞ்ச செருப்பு இருக்கு பாரு, அதை வச்சுக்கிட்டு வச்சு நல்ல மூத்திர சந்துக்களை விட்டு அடிச்சுடா. என் பங்காளி வடிவேல் சொன்ன பாய்த்தியக்காரன் நாயே மாடு ஆடு வளர்க்கு. டை பகவான் எங்க மாயவன் மேய்ச்சிருக்கான்டா, நபிகள் நாயகன் மேய்ச்சிருக்காரா, இறைமகன் இயேசு, இறை தூதர் நபிகள், எங்கள் இறை. நீ சொல்ற கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரா? பைத்தியக்கார பயல. மாடு ஆடும் கால்நடை செல்வங்களடா பைத்தியக்கார பல முட்டாப்பல. மாடு மேய்க்கிறது பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாத கேடு கட்டவங்களா.
முழு உணவடா பால். ராத்திரி தூங்கும் போது பசியோட போகாதே, ஒரு கோல பாலை குடிச்சிட்டு என் தாய் போன்னு சொல்றான்னா முழு உணவடா. திரவ உணவில் எதை குடித்தாலும் கழிவு வராதரா முட்டாள். பாலை குடித்தால் கழிவு வருமாடா. 2 வருஷம் தாயின் மார்ல பால் தாண்டா குடிச்சிருக்கேன், எனக்கு கழிவு வந்ததுன்னா முழு உணவடா முட்டாள். முட்டாள். பால் பால் மாடு மாடு மேய்க்க மாட்டார். ஆனா எங்க இருந்து வர்றாரு? பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சிருப்பார். அவர் என்ன புடுங்குறார் அவருக்கே தெரியாது. இது எங்க இருந்து வருது? பால் ஆந்திராவில் இருந்து. கறி 1 கிலோ கறி 1500 ரூபாய். கறி அண்ணா சுக்கா போடுங்கண்ணே, கொஞ்சம் பக்காவா இருக்குண்ணே. அந்த சுக்கா எங்க வருது ராஜா? நல்லி எலும்பா போடுங்கண்ணே, நெஞ்செலும்பா போட்டு ஒரு ரோஸ்ட் போடுங்கண்ணே. அது எங்க இருந்து வருது? அந்த வருது. நீ ஆடு மாடு வைக்கல, அது அசிங்கம். ஆனா மாப்பிள்ள என்ன பண்றார்? துபாயில் இருக்கார். அங்க என்ன பண்றார்? ஒட்டகம் வைக்கிறார். ஒரு நோயாளிடா நீ, நீ ஒரு நோயாளி. தாய்மொழியை மறந்த தற்குறி. டிவிக்கு மாதிரி ஒரு தற்குறி கூட்டணி, ஒரு இளவும் தெரியாது. இத்தனை நாள்ல தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, தமிழர் நிலம் என்றோ, வளம் என்றோ, உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி? பேச மாட்டாப்ல. அவருக்கு அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது. இங்க எதுக்கு ஆரம்பிச்சா? நீ என்னத்தையாவது பேசிட்டு போறது? ஏன்னா எழுதி கொடுக்கிறவன் ஆந்திராக்காரங்க தான் எழுதி கொடுக்குறாங்களா? என்னைய ஸ்ட்ராட்டஜி யாருன்னு ட்ரம்ப், எனக்கு ட்ரம்புக்கு நான் தான் அவருக்கு எல்லா யோசனையும் சொல்றது. இந்த வரியெல்லாம் நான் சொல்லி தான் விதிச்சிருக்காப்ல. இப்ப ஓடுறாப்ல வச்சா நம்மால ட்ரம்ப போய் பார்க்க போறேன். இப்ப இங்க அக்கிரமா பூரா அறப்பைத்தியங்களெல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு என்னத்தையோ பண்ணு. இப்ப ஒன்னொன்னா கவனி. உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டானா இப்ப நீ என்ன பண்ணிட்ட? சென்ட்ரிங் இங்க போடக்கூடாது, கொத்தனாரு இங்க செய்யக்கூடாது, தச்சு இங்க செய்யக்கூடாது, நடவு இங்க செய்யக்கூடாது, ஆடு மாடு இங்க மேய்க்கப்படாது. நீ என்ன நோய்? எந்த வேலைனாலும் கண்ணுக்கு தெரியாம போய் செஞ்சிருவோம். கக்கூஸ்கள் கூட கண்ணுக்கு தெரியாம போய் கழுவிடுவோம். இப்ப தேநீர் டீ கடை வைக்கிறதான்னு நினைக்கிறேன். ஒரு டீயின் விலை என்ன? தேநீரின் விலை என்ன? 15 ரூபா. யார் வச்சிருக்கா? நீ மலையாளி வச்சிருக்கான்னு நினைச்சுக்கிட்ட. இப்ப பூரா ராஜஸ்தான்காரன். வடக்கு ஒரு தேநீரின் விலை 15. ஒரு 1000 தேநீர் விக்குது. எவ்வளவு வருது? 15,000. இப்ப என்ன கதை? உன்னுடைய பொருளாதாரம் சிறுக 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 சுரண்டப்படுது. நீ என்ன பண்ண? நீ உனக்குள்ள இருக்கிற ஒரு நோய் இருக்குல்ல, இந்த சாதிக்கார போய் எச்சு கிளாஸ் கழுவுறதா, இவன் கிளாஸ் கழுவுறதான்னு நினைச்சா அவன் கேரளால இருந்து வந்தவன், ராஜஸ்தான்ல இருந்து வந்தவன், எல்லாருக்குமே நீ தாழ்த்தப்பட்டவன் தான். கேரளால இருந்து வந்திருக்கேன் நீ ஆல் ஆர் பாண்டிஸ், ராஜஸ்தான்ல வரைக்கும் நீ எல்லாரும் தாழ்த்தப்பட்டவன் தான். அவன் என்ன பண்றான்? ஒரு வெந்நீரை கொதிச்சு ஒரு இதுல கொட்டுறான், உன் குடிச்ச கிளாஸ் அதுல கோவலை போடுறான், கழுவிடுறான், வித்துக்கிட்டு போயிட்டு இருக்கா. 2 பிஸ்கட்டு 4 சிகரெட்டு பாக்கெட்டு காசு. நீ இத கிளாஸ் எச்சு கிளாஸ் கழுவ வெட்டப்பட்ட. அரபு நாட்டுல சேக்மார்கள் கக்குசு கழுவிட்டு இருக்க. இங்க மாடாடு மேய்க்க அவமானப்பட்டாய். வெம்புழுதியில சுடு மணல்ல அரபு நாடுகள பாலைவனத்துல ஒட்டக மேய்ச்ச. இங்க தச்சு வேலை பார்க்க, கொத்தனார் வேலை பார்க்க கூச்சப்பட்டாய். இதே மலேசியா, சிங்கப்பூர், ஹாங்காங் அந்த நாடுகளை போய் செய்யற. உனக்கு ஒரு நோய் இருக்கு. நீ கத்துக்க, என் உடன் பிறந்தானே, எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு என்பதை நீ கத்துக்க. உழைப்பு என்பது உன்னதமானது என்பதை நீ உணர்ந்து கொள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை என்பதை ஒத்துக்கொள் என்று நமது முன்னோன் பாடியது அப்படிதான். உன் வாழ்விடத்தை விட்டு நீ வெளியேறக்கூடாது. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. பொற்கொள்ளர்கள் என்கிட்ட எங்க வேலைக்கு வட இந்திய வந்துட்டான், தச்சர்கள் எங்க வேலைக்கு வந்துட்டான். டேய், எங்க ஊர்ல வட இந்திய நாத்து நட்டுக்கிட்டு இருக்காண்டா. இங்கே வேளாண்மைக்கு, வேளாண்மை செய்யும் தொழிலுக்கு வட இந்திய வட மாநிலத்தவர்கள் கிடைக்கும் தொடர்புக்கு அணுகவும்னு பதாக வச்சிருக்கான்டா. டே, பதாக வச்சிருக்கான். இந்த தேங்காய் உரிக்க வந்துட்டாப்லையா? கொஞ்ச நாள்ல உன் தோலை உரிப்பான், அப்ப என்னை தேடி வருவேன்.
அண்ணன் தம்பி, அண்ணன் பேசுறது உனக்கு சிரிப்பா இருக்கு. டேய், நான் போதிக்கும் போது உனக்கு புரியாதுடா, பாதிக்கும் போது புரியும்டா. என்னைய தேடுவேன், என்னைய தேடுவா. டே, நான் யாருன்னு பாரு, யாருன்னு பாரு, இங்க பாரு, இந்த உடன் பிறந்தவனை பாரு, நான் யாரோட ஆள்னு பாரு, இங்க பாரு. பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மனிதர்கள் ஒரு நாள் வீடு கட்டி வாழ்வார்கள். நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள் விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் அப்படின்னு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்காப்ல. அவர் இப்படி பேசிட்டு இருக்கும்போது முன்னாடி இருந்த மக்கள் என்ன நினைச்சிருப்பான், பைத்தியக்காரர் மாதிரி பேசிருக்காப்ல. பாலை விற்கிறது மாதிரி அவனா தண்ணியை விற்பானா? யாரு புறாக்கூடு மாதிரி கட்டி வாழ்வா? யாரு விளைநிலத்தை, எவனாவது விவசாய நிலத்தை கூறு போட்டு வீடு கட்ட விற்பானான்னு நினைச்சிருப்பா. பேசின ஆள் யாரு? காலஞானி தெய்வ திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அவன் பேர நான் சொல்லும்போது உனக்கு எப்படி இருக்க? இந்த சீமா எப்பவுமே எதையாவது பேசிட்டு இருப்பான், அப்படித்தான் தெரியுது. இங்க பாரு, இன்னொருத்தனை பாரு. 1947 நாடு விடுதலை அடையுது, அவன் 21 செத்து போறான். ஆனால் ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றுங்கிறான். சுதந்திரம் அடையல, அவன் அடைஞ்சிட்டான். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போங்கிறான். மாநிலம் பிரிப்பான அவனுக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது, அவனுக்கு தெரியுது. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேன்னு பாடுறான். மாநிலம் பிரிப்பான்னு நீ எவனும் கற்பனை செய்யல, அவனுக்கு தெரியுது. நீ என்னடா ஐயா ராமசாமி 36-30க்கு மேலதான்டா பேச ஆரம்பிக்கிறாப்ல. பெண்ணிய உரிமை பேசுறாரு, அது பேசுறாரு. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று இவர் வர்றதுக்கு முன்னாடியே பாடிட்டான்டாவே. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரி நீர்ப்பெண்கள் இயற்ற வந்தோம்னு பாடிடுறான். தமிழை சனியன் என்கிறார் அவன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் இல்லைன்னு பாடிடுறான். அவன் பாடும்போது அவன் என்ன பண்ணாங்க தெரியுமில? பைத்தியக்கார பையன் செத்து போனான். ஏன்? கால ஞானம் இதாண்டா நடக்கும்னு. என்னரும் தம்பி தங்கையிலே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்களே, கவனிங்க. பாம்பு பாம்பு நிலநடுக்க வரப்போகுது, எர்த்துக்காக்கு வரப்போகுதுன்னா அது அது அந்த அதோட பொந்த விட்டு வெளியேறி வருது, நண்டு வெளியே வருது, தவளை வெளியே வருது. மழை வரப்போகுது என்றால் தட்டான் பூச்சி, வண்ணத்து பூச்சிகள் பறந்து முன்னெச்சரிக்கையா நமக்கு உணர்த்துது. எல்லாமே வருவதை உணர்ந்து விழிப்போடு இயங்குது. அப்படி பறந்து போயிருது. அந்த தட்டான் பூச்சி பறக்கும் போதே என் தாய் காயப்போட்ட துணியை மடிக்கிறா, காயப்போட்ட மிளகா மல்லியை எடுத்துட்டு வர்றா. ஏன்னா மழை வரப்போதுன்னு அறிகுறியை தட்டான் உணர்த்துது. பாம்பு வெளியேறுது, எலி வெளியேறுது, என்ன நிலநடுக்க வரப்போது, ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு. இந்த உயிரினங்கள் எல்லாம் உணர்வதை, உனக்கு வரப்போகிற ஆபத்தை நீ உணராது இருந்தால் உனக்கு 6வது அறிவு என்று இருப்பதே பயனற்றது. இமய வர இருந்த நீ எல்லாவற்றையும் இழந்து காலடியில் குறுகி நிற்கிறாய். உன் இன்னொரு தாய் நிலம் இலங்கை, அதை ஆக்கிரமிக்க கொடுத்து விட்டு அடிமையாக்கி நிலமற்ற ஏதிலிகளாகி அகதியாகி அடிமையாகி ஓடி போறாய். விரட்டி அடிக்கிறான் உன்னை. அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் என் நாடு என்று விரட்டி விட்டான். அங்கே வரலாற்றின் மகன், வீரத்தின் திருமகன் ஒருவன் பிறந்தான், பிரபாகரன் என்ற பெரும் வீரன். அவன் முன்னவர்கள் சேர சோழ பாண்டியனின் வம்சத்திலே பூலி தேவன், தீரன், சின்னமலை, மருது வாண்டி, அழகுமுத்துக்கோன், பெரும்பிடுகு முத்தரையன், பண்டார வன்னியன், மருது பாண்டியர், வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார், சுந்தரலிங்கம், வெள்ளைய தேவன் எல்லாருடைய வீரத்தையும் சுருட்டி உருட்டி ஒற்றை உருவமாக ஒரு மகன் நின்றான். அவன் முன்னவன் முருகன் வேலேந்தினான்.
அவன் பின்னவன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி வாழேந்தினான். அவன் பேரன் எங்கள் முன்னவன் துவக்கேந்தினான். அவன் பின்னவன் நாங்கள் அறிவாயுதம் என்கிற வாக்கை தூக்குகிறோம். காலம் காலம் எங்களுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கருவிகளை கையளித்தது. ஆனால் என்னுயிர் மக்களே, எங்கள் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. போர் என்பது ரத்தம் சிந்துகிற அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். எங்கள் முன்னவன் எங்கள் உயிர் தலைவன் செய்தது எம் இன விடுதலைக்காக ரத்தம் சிந்துகிற அரசியல். அவன் பிள்ளைகள் இன்னொரு தாய் நிலத்திலே நாங்கள் செய்வது ரத்தம் சிந்தாத அரசியல் போர். ஆழ்ந்து ஆய்ந்து பார்க்கணுங்க. மெதுவா மெதுவா நம்மளை வெளியேற்றி ஒரு குற்ற உணர்வை தள்ளி இந்த வேலை செய்வது இழிவு. நீ ஆடு மாடு வளர்ப்பது மேய்ப்பது இழிவு, ஆனால் டாஸ்மார்க் கடையிலே சாராயம் ஊத்தி கொடுப்பது அரசு பணி என்பதை சகித்தாய். எப்படி? எம்எஸ்சி எம்பிஏ எம்ஏ அவன் தான்டா டாஸ்மார்க்ல வேலை செய்யறான். ஏண்டா ஒரு கேள்வி நீங்க கூடாதா? வெட்டினரி டாக்டர் விலங்கியல் மருத்துவர் அரசு பணியா இருக்கும்போது ஆடு மாடை வளர்க்கிறேன், ஆத்தால பெண் கோழி வளர்க்கிறேன் அரசு பணியா இருக்க கூடாதா? ஏண்டா இந்த அறிவு உனக்கு வேலை செய்ய மாட்டேது? ஒரு கோழி நாட்டுக்கோழி கறி 650 ரூபாடா. 800 ஆயிடுச்சா? மன்னிச்சுக்கடா, உங்க அன்னி மாதிரியே கழிய கூடாது. உனக்கு ஒரு வேலையும் தெரியல, சும்மா இருந்து கூடாது. ஏதோ குத்து மதிப்பா சொல்லிட்டா. 800 ரூபாய்ப்பா. இவனுக்கு நல்லது கெட்டது தெரியாத ஒரு இனத்தின் மக்களா ஒரு தவறு நடந்துருச்சு. நான் உங்களோட பிறந்தது இல்ல, நீங்க என்னோட பிறந்தது, ரெண்டுல ஒரு தவறாயிருச்சு. அதனால விட்டுட்டு போக முடியல. இப்ப பாரு, இப்ப எப்படி வருதுன்னு பாரு. இப்ப நம்ம உழைப்புல இருந்து வெளியேறிட்டோமா? இப்ப கம்பி கட்ட ஆழ்த்தப்படுது, சாலை போட ஆழ்த்தப்படுது, ஜவுளி கடைக்கு ஆழ்த்தப்படுது, வேற என்னது சாலை போட ஆழ்த்தப்படுது. இப்ப வேளாண்மைக்கு ஆள் இல்ல, நம்ம சோம்பி உட்கார்ந்துட்டோம். இப்போ இந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்கும்போது, இதுக்கு ஆள் தேவைப்படும் போது வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்கிறான் மாசேத்தும். இந்த வெற்றிடத்தை நீ வெளியேறினாய், வேறவன் நிரப்புறான். அந்த வேறவன் யாரு? இதர்மே ஷாத்மே இந்திமே அவர் லாங்குவேஜ்மே அகங்கிறான். உனக்கு புரியுதா? இப்ப அவன் தவிர்க்க முடியாத ஒரு தொழிலாளி ஆயிட்டான். எங்கால என்ன சொல்றாரு அந்த ஜவுளி கடை முதலாளி பேசும்போது, என்னங்க பண்றது, தமிழ் ஆளுகளை நம்ம ஆளுக வந்தா நாங்க தினக்கூலி கொடுத்துருவோங்க 1000 3 நாள் வர்றானுங்க, அப்புறம் 3 நாள் வேலை சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு 4 நாள் படுத்துறானுங்க, சரக்கு போட்டு. இப்ப சரக்கின் தந்தை யாரு? நம்ம அப்பா தான். போதையின் பாதையில் செல்லாதீர்கள் ஐயா. நீங்க போதையின் பாதையை போட்டு கொடுத்த பெருமகனே, கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாதையை மூடுங்கய்யான்னா அது அவ்வளவுலாம் வேணாம்டா. அப்ப என்னன்னு இப்ப என்ன ஆயிருதுன்னா, இந்த சரக்கு போட்டு படுத்தவன உழைப்பின் தேவை எப்படி இருக்கு. அவர் சொல்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்க. இப்ப அவன் வேலைக்கு வரலைங்க, நாங்க என்ன பண்றது? இவன் வரானுங்க, சரியா 9 மணிக்கு வரானுங்க, கடையை 3 வரைக்கும் இருந்து வேலை செய்யறானுங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை விடுமுறை கேட்கறாங்க, ஒரு வாரம் போயிட்டு வர்றாங்க, நல்லா எனக்கு வேலை நடக்குதுங்க. அப்போ உழைப்பின் தேவை அங்க அப்படியே இருக்கு, நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்ட. இப்ப உழைப்பை விட்டு வெளியேறினா என்ன நடக்கும்? உழைப்பை விட்டு நீ வெளியேறிட்டால் அடுத்து நிலத்தை விட்டு வெளியேற்றப்படுவாய். இதுதான் உலகம் முழுமைக்கு நடந்த யதார்த்தம். இப்போ உனக்கு நடக்குது. எப்படி நான் வெளியேற்றுவேன்? இங்க பாரு. இப்ப இங்க பாரு, வரலாறு உனக்கு நடந்து பாரு. பாலஸ்தீனம்னு ஒரு நாடு, இந்த இஸ்ரேல் ஒரு நாடு இருக்கிறது. எப்படி வந்தது நினைக்கிற? யூதன் நாடற்றவனா தெரிஞ்சான். அவன் என்ன பண்றான்? ஹிட்லரு 90 விழுக்காட்டு யூதனை கொன்னுட்டான்.
அதுல 4 இளைஞர்கள் இந்த யூதர்கள்லாம் சந்திக்கும் போது, அடுத்த முறை சந்திக்கும் போது இஸ்ரேல்ல சந்திப்போம். பைபிள்ல இஸ்ரவேல் மக்கள்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதனால எல்லாம் இந்த உலக கிறிஸ்தவ நாடுகள்லாம் இந்த இஸ்ரேல் நாட்டை ஆதரிக்குது, அது பிறக்கிறதுக்கு ஆதரிக்குது. இதுல 4 இளைஞர்கள் சேர்ந்து காசு சேர்த்து பாலைவனம் டெசர்ட், இந்த பாலஸ்தீனத்தில் இருக்கிற பாலைவனத்தை சுடு மணல்ல நிலத்தை வாங்குறான். இதன் பாவம் இந்த பாலைவனத்தை வச்சு என்ன செய்ய போறான்ட்டு இந்த நிலத்தை அந்த யூதர் 4 பேருக்கு கொடுக்குறான். அவன் அந்த நிலத்தை நாடா ஆக்குறான். அதுக்கு அமெரிக்கா மாதிரி இந்த கிறிஸ்தவ நாடுகள்லாம் ஆதரவு கொடுக்குது. வந்து பாலஸ்தீன மக்கள்கிட்ட கெஞ்சி கேட்டு இந்த ஒட்டு திண்ணையில உட்கார வந்தான் பாரு, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தெரியுமா, நரிக்கு படுக்க இடம் கொடுத்தோம்னா கிடைக்கு 2 ஆடு கேட்கும்பா. விளங்குதா? அததான் இன்னைக்கு திராவிடனும் இந்தியனும் கேட்டுக்கிட்டு இருக்கான் நம்மகிட்ட. இந்த என்ன பண்ண அந்த நரிக்கு இடத்த கொடுத்துட்டான். அது என்ன செஞ்சுட்டான், வந்து அங்க உட்கார்ந்த உடனே பாலஸ்தீனம் என்னதுன்ட்டான். இப்ப பாலஸ்தீனத்தை அடிச்சு அந்த நாட்டு சொல்றான், பாலஸ்தீனமும் ஒரு நாடே இருக்காதுன்றான். பாத்துக்கடா, எங்கடா மானுடம் இருக்கு? எங்க இருக்கு? இருந்து விருந்து சாப்பிட்டு போ என்று விருந்து சாப்பிட வந்தவன் வீடு என்னது என்றால் நீ எப்படி கருதுவாயோ அப்படிதாண்டா அந்த யூதன் சொல்றாங்க, பாலஸ்தீனம் என்னதுன்றான். இதே தாண்டா அதுக்கு முன்ன உனக்கு நடந்தது. அண்டி ஒண்டி பிழைக்க வந்த சிங்களன் நாடு என்னதுன்ட்டான். என்ன கொடுமை இருந்துச்சு தெரியுமா? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலப்பரப்பு, இந்த நிலத்தின் விடுதலைக்காக எல்லோரும் போராடினோம். எனது முன்னவர்கள் தூக்கில் தொங்கினார். எங்களுடைய வீர பெரும்பாட்டன் தீரன் தூக்கில தொங்கினார். எங்களுடைய மன்னர்கள் மருதிருவர்கள் மான மறவர்கள் தூக்கிலே தொங்கினார். எங்களுடைய பாட்டன் வாவு சிதம்பரம் செக்கிழுத்தார். எங்களுடைய முன்னவர்கள் தெய்வ திருமகனும் பெருந்தலைவன் காமராஜும் சிறையிலே 9 ஆண்டுகளுக்கு மேலே வதைப்பட்டார்கள், போராடி மாண்டார்கள். விடுதலை இந்தியை தாய்மொழியாக கொண்டவன்ட்டே போனது. அது ஆட்சி மொழியானது, அனைத்து தேசியங்களின் மொழியும் அடிமை மொழியானது. இதான் நடந்தது. முழு சுதந்திரத்தையும் அவன் ஆக்கிரமிச்சுக்கிட்டான். இதை போல இலங்கை அடிமைப்பட்டு கிடக்கும் போது எல்லோரும் போராடினோம். விடுதலை சிங்களன்ட்ட சிக்கிச்சு. அன்னைக்கு எங்கள் முன்னவர்கள் விடுதலை நம்மகிட்ட இருந்தான, சகோதரன் இருந்தான, யார்கிட்ட இருந்தான விட்டான். தமிழ் 2ஆம் தர மொழியாச்சு. தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்கள் ஆனார்கள். மொத்த ராணுவமும் அவன் வசப்பட்டது. அந்த ராணுவ வலிமையை வைத்து என் மக்களை அழித்து ஒழித்தான். சுதந்திரம் என்று கேட்டவுடனே துப்பாக்கிக்குள்ளே, தொண்டைக்குள்ளே துப்பாக்கி செலுத்தினான். உயிரா உரிமையா என்று கேட்டான். என் உயிரையும் விட உரிமை என்று போராடியவன் எங்கள் உயிர் தலைவனும் அவன் படையும். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்று போராடிய மறவர்கள் எங்கள் முன்னவர்கள். எங்கள் தாய் நிலத்தை விட்டு முழு ராணுவ பலத்தை கொண்டு அனைத்துலக ஆதரவோடு எங்களை அடித்து விரட்டினான். நிலமற்ற மக்களாக நாங்கள் இடம்பெயர்ந்தோம். வந்தவரையெல்லாம் வாழ வைத்தோம் என்ற பெருமையில் இருந்தோம். ஆனால் எம் இனத்தவரை, எம் இரத்தவரை, எம் சொந்தவரை, வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாங்கள் இதே நிலத்திலே எம் மக்களை அகதியாக வாழ வைத்தோம். இன்றைக்கும் அந்த முகாமுக்கு பெயர் அகதிகள் முகாம்தான். பீகாரியன் இடம் வாங்கலாம், குஜராத்தியன் வாங்கலாம், உத்தரப்பிரதேசம் வாங்கலாம், மராட்டியன் வாங்கலாம், எல்லோரும் ஆஸ்திரேலியன், ஆப்பிரிக்கன், அமெரிக்கன் எல்லாம் இந்த நிலத்திலே இடம் வாங்க முடியும். என்னுயிர் சொந்தங்கள் ஈழ மக்கள் இந்த நிலத்தில் இடம் வாங்க முடியும். எப்படி புரியுதுன்னு நினைக்கிறவனு? எல்லா நாட்டிலும் எங்களுக்கு குடியுரிமை. இந்த நாட்டில் 35 ஆண்டுகளாக ஒரு தலைமுறை தாண்டியும் எங்களுக்கு குடியுரிமை கிடையாது. இந்த வழியை உனக்கு நான் கடத்திட்டேன்னா நான் உண்மையிலே பிரபாகர மகனா நின்று வென்றுட்டேன்னு அர்த்தம்டா. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன ஆயிருது? கொஞ்சம் கொஞ்சமா நான் இழக்கிறேன், நிலத்தை இழத்து வரேன். இப்ப நான் உழைப்பில் இருந்து வெளியேறினவன இப்ப வட இந்தியன் தேவை இருக்கு, அதை குறை சொல்ல முடியாது. இப்ப வர்றான். ஏன்னா நீ உழைக்கிற திறனை இழக்கிற. காரணம் டாஸ்மார்க். இப்ப நீ என்ன செய்வாய்? வந்தவன மூடிடுவேன்.
அப்ப என்ன செய்வ? திறன் மேம்பாட்டு பயிற்சி. இங்க பாரு, நீ எப்படி சிம்மான்னு செய்வ? இந்த பாரு 100 நாள் வேலை திட்டம் அப்படியே வச்சுக்கிறோம்டா அன்னை. இப்போ ஒரு அரசு அலுவலகத்தை போடுவேன். இப்ப எங்க அப்பா வர்றாரு தென்னை மரத்துல, ஏப்பா இந்த மட்டையை கழிச்சு விடணும், தேங்காய் வெட்டணும், எனக்கு 25 பேர் தேவை, அவர் எழுதி வச்சுட்டு போயிடணும், எனக்கு பதிவு பண்ணணும். என்னால் இங்க அரசு வேலையில் இருப்பான். 25 பேர், தோட்டம்ங்க, பேருங்க, ஊரு. ஐயா வண்டி நீங்க அனுப்புறீங்களா? நாங்க இல்ல, நீங்க வண்டி வாடகை நாங்க கொடுத்துறேன். அவர் வெட்டி முடிஞ்ச உடனே இந்த 25 பேருக்கான சம்பளத்தை இங்க கட்டிடணும். அவன் வேலை முடிஞ்சு வந்தோடனே நான் கொடுத்துருவேன். ஏறக்குறைய அரசு வேலை மாதிரி ஆயிரும். இப்ப விவசாயத்துக்கு 25 பேர் நடவுக்கு தேவையா? அறுப்புக்கு வேணுமா? வாழை வெட்டணுமா? கரும்பு வெட்டணுமா? பதிவு பண்ணணும். உழைப்பிலிருந்து உட்கார்ந்து சும்மா பல்லாங்குழி ஆடுறதுக்கு இது நாடு இல்லது. இங்க வேலை செய்யணும். இப்ப என்ன பண்ண? இங்க பாரு, நடவுக்கு ஆள் கேட்கிறா. 50 பெண்ணு 50 ஆண் கொடுங்க. அதான்டா சொல்லிட்டு இருக்கேன். தேங்காய் உரிக்கிறது அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏன் நீ இப்ப பாரு, நடவுக்கு 100 பேரை அனுப்பிட்டேன். அவர் பணத்தை கட்டிட்டாப்ல. இவன் 300 ரூபா கொடுக்குறான். 100 நாள்ல முதலாளி 500 ரூபா கொடுத்தாரா? 800 ரூபாயை கொண்டுகிட்டு வீட்டுக்கு போ. இப்போ 800 ரூபா உழைப்பு, அவன் உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டுருச்சு. வேலை உற்பத்தி பெருகிருச்சு. காசு 500ல 800 ஆயிருச்சு. வறுமை ஒழியுது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதாண்டா தலைவன் செய்யற வேலை. இப்ப புரியுதா? இப்போ ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிடா, ஜவுளி பூங்கா வச்சிருக்காப்ல. எனக்கு ஒரு 300 ஆள் வேணும், பதிவு பண்ணிடுவாப்ல. கல்வி தகுதி 10ஆப்புல இருந்து இளங்கலை போறதோ டிகிரி வரைக்கும் சரி பதிவு பண்ணிடும். ஆண் பெண் ஒரு 10 பெண்கள் 10 ஆண்கள் அப்படி கொடுங்க. சம்பளம் எவ்வளவு கொடுப்பியா? 1000 ஒரு நாளைக்கு. இங்க கட்டிருங்க, கொடுத்து அங்க அனுப்பிடுறோம். வேலை முடிஞ்சோடனே இங்க வந்து காசு வாங்கிட்டு போயிடும். திறன் மேம்பாடு, அவனுக்கு எப்படி வேலை செய்யணும், பயிற்சி, ஒழுக்கம் எல்லாம் கொடுத்து ஒரு வட இந்தியன் இந்த வேலைக்கு தேவை என்கிற நிலை இல்லாது முதல்ல நான் ஒழிச்சிடறேன். என் பிள்ளைக்கு என்ன பண்றேன்? அவனுக்கு வெக்கம் இல்ல, அரசாங்க வேலை கொடுக்குது. யாரு கொடுக்குறா? கவர்மெண்ட் கொடுக்குது. காலையில போனோமா, வேலை செஞ்சோமா, வந்தோமா, வேலை. இப்ப பாரு, அரசு வேலை மாதிரி கொடுத்துறேன். தனியார் முதலாளி ஏஜென்ட்ஸ் புரோக்கர் செய்யற வேலை இருக்குல்ல, புரோக்கர் வட இந்திய வேலைக்கு கூட்டி வரான், ஒரு புரோக்கர் செய்யறான்ல, அதை அரசே செஞ்சுக்கிறது. இந்தா உனக்கு எத்தனை பேர் முடிஞ்சு, அவனுக்கு தொழில் பாதுகாப்பு, ஊதிய உறுதி எல்லாம் கொடுத்துறேன். விளங்கிருச்சா? இப்ப பண்றேன். இப்போ வட இந்தியன் தேவை சுத்தமா நின்றும். ஒருவேளை வந்துட்டான்டா வட இந்திய வந்துட்டான். இப்போ அங்க சொல்லிருக்கேன்ல, இன்னர் லைன் பெர்மிட், முதலா பேசினது அண்ணன் தான். உள்நுழைவு அனுமதி. ஏன்னா நான் நாகாலாந்துக்கெல்லாம் போகும்போது எடுத்துட்டு போனேன். இப்ப என்ன சொல்றேன், நீங்க வா, நான் கேட்கறதுக்கு பாரு. எங்க வர? எந்த ஊரு? பீகார். உன் பேர் என்ன? உன் ஆதார் என்ன? அந்த ஆதாரை கொடு, நகல் எடுத்து வச்சுக்கணும். உங்க அப்பா அம்மா கொடு, என்ன படிச்சிருக்க, யார் உன்னை கூட்டிட்டு வந்தா, உங்க முகவர் யாரு, இவர், அவருடைய படம், ஆதார் என்ன, எல்லாம். என்ன வேலைக்கு வந்திருக்கா? கம்பி கட்டுறதுக்கு. என்ன வேலைக்கு வந்திருக்கா? சாலை போடுறது. என்ன வேலைக்கு வந்திருக்கா? கட்டட வேலைக்கு. எவ்வளவு நாள் தங்குவ, எங்க தங்குவ, இந்த குறிப்பு எல்லாம் என்னுடைய காவல் நிலையத்தில் இருக்கும். ஒரு சின்ன பிரச்சனைனா ஆளை தூக்குவேன். எவ்வளவு நாள் தங்குவ? 6 மாசம். அதுக்கப்புறம் இங்க நோ ஓவர் ஸ்டே, ஊருக்கு போயிரு. நீ வா, வேலை செய், போயிரு. ஓட்டு ஊர்ல போட்டு, இங்க போட்டா கதை முடிஞ்சிடும். நீ எனக்கு வச்சிருவா வெயிட். ஏன்னா இப்படித்தான் இமயவர இருந்த இனம், ஈழத்தில் இனத்தை இழந்த இனம் இங்கே இலக்கும். எப்படி இலக்கும்? இங்க பாரு, நீ எழுதி வைடா, உங்க அண்ணன் சத்தியத்தின் மகன்டா, இந்த இருக்காம்பாரு, இவன் 2 பேருடைய மகன் சொல்றம்பாரா, நீ எழுதி வச்சுக்கடா. சரியா 5 வருஷத்தை இந்திக்காரன் எங்களுக்கு ஒரு தொகுதி தான் போராடுவான்டா. பெருந்துறை கேட்பான், இல்ல இந்த தெற்க கேட்பான். அப்படிதான் போயிட்டு இருக்கான். கேட்பான். திருப்பூர் கேட்பான். என்னன்னா, இந்த நிலத்தின் வாக்குரிமை அவனுக்கு கொடுத்துட்டீங்க. இங்க பாரு, 1.5 கோடி பேர் வந்திருக்கான். 1.5 கோடி பேர். இங்க பாரு, பீகார்ல இருந்து 2.5 லட்சம். இந்த மகாராஷ்டிரால இருந்து, உத்தரப்பிரதேசத்துல 2.3 லட்சம். இங்க வந்து இங்க பாரு 3 விழுக்காடு. எல்லாம் நல்லா கவனிச்சுக்க. இங்க ஒரிசால இருந்து 2.3.
ராஜஸ்தான்ல இருந்து 0.51 விழுக்காடு எல்லாம் இப்படி ஏறி 4.8 விழுக்காடு நம்ம மக்கள் தொகையில வந்து கூட்டிட்டான். இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு கேளு. நாங்கள் தான் பெருத்த சாதி வன்னியர் பேச முடியாது, நாங்கள் தான் பெருத்த சாதி கவுண்டர் பேச முடியாது, நாங்கள் தான் முக்குளத்தோர் பெருத்த சாதி பேச முடியாது. ஏன்? வன்னியர் 16 விழுக்காடு, கவுண்டர் 14 விழுக்காடு, பறையர் 13 விழுக்காடு, இந்த கல்லர் மறவர் அகமுடையர் சேர்ந்து 14 விழுக்காடு. இவன் தான் பெருத்த தமிழ் சமூகம். இதுக்கடையில தேவேந்திரர், நாடார், கோனார், உடையார், பிள்ளை, முதலி, முத்தரையார், இப்படி ஏகப்பட்ட தமிழ் சமூகங்கள் இருக்கு. இது எல்லாத்தை விட அவன் இதுவரை 1.5 கோடி பேர் வந்துட்டான். ஒரே ஒரு கணக்கு, 1.5 கோடி வட இந்தியன் ஒரு ஆளுக்கு சராசரி ஆவரேஜ் 10,000 சம்பளம், மாசம் 10,000, மாசம் 10,000, 15,000 வாங்கலாம், சில 20 வாங்கலாம். சராசரி 10,000 என்றால் மாசம் 15,000 கோடி உன்னுடைய நாட்டின் பொருளாதாரம் வட இந்தியாவுக்கு போகுது. நீ உழைப்பில் இருந்து வெளியதனால மாசம் 15,000 கோடி, வருஷத்துக்கு 1,80,000 கோடி போகுது. புரியுதா? ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி தான் உன்னுடைய டாஸ்மார்க் வருமானம். அதுலதான் இந்த நாட்டு நிர்வாகமே இருக்கு. நீ உழைப்பில் இருந்து வெளியேறியதால் 1,80,000 கோடி உன் பணம் வெளிமாநிலத்துக்கு போகுது. இதை இவனுக்கு கவலை கிடையாதுரா. அவன் சொல்றானே அவர்கள் இந்தியர்கள் இல்லையா, அவனை கூட்டிட்டு வந்துடா. இந்த கோவை தெற்குல கிழக்கில் தெற்குல வச்சிங்க வா, அவர் இந்தியர் தான், அந்த காவிரியில தண்ணி தர மாட்டேங்கிறான், அவனும் இந்தியர் தான், நானும் இந்தியர் தான், கொஞ்சம் வாங்கித்தான். முதலமைச்சரே சொல்றாரு, எங்களுக்கு வேண்டிய நிதியை மத்திய அரசு தரமாட்டேங்குது, வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, என் தம்பி அன்பில் மகேஷ்லாம் அழுகிறாப்ல. இந்த இந்தியன்கிறால போயிங்க ப்ளீஸ், we are all Indians, ப்ளீஸ் அந்த பணத்தை கொஞ்சம் வாங்கி கொடுங்க. இந்த பரதேசி பயில பச்சை மட்டை வச்சு வெளுத்து விடணும்டா பயல. இவங்கள மாதிரி டேய் எல்லாருக்கும் இங்க இடம் இருக்குடா. 26 லட்சம் வாழ்றேன்டா மராட்டியத்துல, மகாராஷ்டிரால. நான் ஓபிஸ்ரா, அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டிடா நானு. டே நான் எஸ்சி, ஷெட்யூல் காஸ்ட் கர்நாடகால. 1.25 கோடி தமிழர்கள்டா, 75 லட்சம் பேர், அதுல நாங்க ஆதி தமிழ் குடிகளடா. எனக்கு எஸ்சி பட்டியல நான் இல்ல, நான் அதர் பேக்வேர்டு. எந்த மாநிலத்துல எனக்கு உரிமை இருக்கு? பிக்காலி எந்த மாநிலத்துல இருக்கு? எந்த மாநிலத்தில் இருக்கு? வந்தவன் போனவன் எல்லாருக்கும் இடம் இருக்கு. என்னுடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீ இழிச்சவாத்தனம், ஏமாளித்தனம் என்று கருதுகிறாய். அது தமிழ் பேரினத்தின் பேரன்பு. நீ அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற. நீ வா, வேலை செய், சம்பளம் வாங்க போ, ஓட்ட அங்கே போய் போடு. இங்க குடும்ப அட்டை எடுக்கிறாய், வாக்காளர் அடையாள அட்டை எடுக்கிறாய். 1,50,00,000 பேர் எங்கடா குடியிருப்பான்? தண்ணீர், மின்சார செலவு, இட நெருக்கடி, வாடகை உயர்வு, கொஞ்சம் கொஞ்சமா நிலத்தை பறிபோகும். இன்னைக்கு அவன் குறைந்த கூலி 500 ரூபாய்க்கு, தமிழர்கள் 800 ரூபாய் கேட்கிறார்கள், அவர் 500 ரூபாய்க்கு வேலை செய்கிறான் என்று நீ குறைந்த கூலி என்று கொடுக்கிறாய். நாளை அவன் தவிர்க்க முடியாத கூலியாகிவிட்ட பிறகு, வேலையாளாகிவிட்ட பிறகு 5,000 ரூபாய் என்று கேட்டாலும் உன்னால் அவனை தவிர்க்க முடியாது. காரணம், உன் இனத்தான் உழைக்கிற திறனை இழந்துட்டான், உழைப்பை விட்டு வெளியேறிட்டான். திருப்பி என்னாகும்? அவன் தவிர்க்க முடியாதவனாவான், அவன் முதலாளியாவான். இதே கோவையில ராஜஸ்தான் கடை வச்சிருக்க தமிழர்கள் வந்தா வேலை கொடுப்போம், ராஜஸ்தான்காரன் சொல்றான். ஈரோட்டிலே தொழிற்சாலையிலே தமிழர்களுக்கு வேலை கொடுக்காத என்று போராடுகிறான். டே காவல்துறை அடிக்கிறான்டா, நாளைக்கு ஒன்னே என்ன அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? டே பைத்தியக்காரா, ஈழத்திலே அடித்து விரட்டினான், அகதியா வந்து நிக்க ஒரு இடம் வைத்திருந்தாய். இங்கே அடித்து விரட்டினால் நீ எங்கே போவாய்? என்னை போய் பாசிஸ்ட் இனவெறியன் தெலுங்கரை எதிர்க்கிறார், கன்னடர் எதிர்க்கிறார், மலையாளி எதிர்க்கிறார், இதே பேசுறீரியே. நாளைக்கு அவன் வந்து நம்ம எல்லாரையும் அடிப்பான்.
அப்ப நீ என்ன பண்ணுவ? எங்க ஏத்தான் பிடிப்ப. மாட்டை நேசிக்கிற மகன், மரத்தை நேசிக்கிற மகன், பூச்சி புழுவை நேசிக்கிற மகன், மலையை நேசிக்கிற மகன், கடலை ஆற தழுவி அம்மா என்று அழைக்கிற மகன் உங்களை வெறுப்பேன் என்று எப்படி எண்ணுகிறீர்கள்? எப்படி எண்ணுகிறீர்கள்? என்னரும் இஸ்லாமிய சொந்தங்கள் எனக்கு வாக்கு செலுத்தவில்லை, அவர்கள் என்னோடு நிற்கவில்லை. ஆனால் நான் உங்களோடு நிற்கிறேன் என்று இதுவரை நிற்கிறேன். யாரோடு நான் நிற்கவில்லை? ஆகச்சிறந்த கல்வி எல்லோருக்கும் தரமாக சமமாக இலவசம் என்றால் எல்லாருக்கும் தான். தடையற்ற மின்சாரம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தான். இந்த கன்னடருக்கு இல்ல கட் பண்ணி இருந்து சொல்லுவோம்னா பயணிக்க சரியான பாதை, இதுல மலையாளி பயணிக்க கூடாதுன்னு சொல்லுவோமா? யார் உங்களுக்கு அந்த கற்பிக்கிறது? உலகத்தின் ஆகச்சிறந்த மாண்பு கொண்ட இனத்தின் பிள்ளைகளை எப்படி நீங்க இவ்வளவு கொச்சைப்படுத்துறீங்க? அவன் வந்து உட்கார்ந்துட்டான். பீகார்ல இருந்து வெளியேற்றப்பட்ட எல்லா வாக்காளரும் 6 லட்சம் பேர் இங்கே ஓட்டுரிமை பெற்றிருக்கான். ஒரு தொகுதிக்கே 2 லட்சம் பேர் தான். 6 லட்சம்னா 3 தொகுதி ஓட்டம் வச்சிருக்கான். யார் தீர்மானிப்பா? இப்பவே எல்லா இடத்துலயும் இந்தி, எல்லா இடத்துலயும் இந்திக்காரன். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ எழுதி வச்சுக்க, இந்த எல்லா இந்திக்காரனும் காங்கிரஸ் வாக்காளன் கூட இல்லை, மொத்த பேரும் பிஜேபி ஓட்டர்ஸ். இந்த 15 ஆண்டுகள் ஐயா நரேந்திர மோடி தலைமையேற்றதில் இருந்து வேக வேகமாக இங்கே குடியேற்றுகிறார்கள். காரணம், இவர்கள் இருக்கிற வரை தமிழர்கள் வந்து நம்மை உள்ளே நுழைய விட மாட்டார்கள், நம் வாக்காளர்களை குடியேற்றுவதை தவிர வழி இல்லை என்று. எவன் யார் ஒருத்தன் கேள்றா, நான் காங்கிரசுக்கு போடுவேன்னு சொல்றானா பாரா, மோடிஜி பிஜேபி டேய் பாரா. ஏன்னா உன்னைய வட இந்தியாவில் வேலை பார்க்க இந்தி படிச்சுட்டு வாங்குறான்லடா, அவன் ஓ நாட்டில் வேலை பார்க்க ஏன்டா தமிழ் படிச்சுட்டு வர மாட்டேங்கிறான்? நீ ஒரு பைத்தியக்காரா? அவன் கடையில் இந்திக்காரன்லாம் வந்துட்டான், அவனோட பேச வசதிக்கு இந்தி கத்துக்கிட்டு தெரியாடா பைத்தியம். அவன் ஏன்டா உன்னோட பேச தமிழ் கத்துக்கிட்டு வரல? தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமாடா? டே என்னைக்குடா உனக்கு மான ரோட் சூடு சொரல வரப்போகுது? டே நீ வாட்டர் குடிக்காம தண்ணி குடி, சாதம் ரைஸ் சாப்பிடாம சோறு, அன்னைக்கு அது சூடு சொரண மானம் எல்லாம் வருதான்னு பாப்போம். என்னடா பைத்தியக்காரா பைத்தியக்காரா பைத்தியக்காரா, யாரோட பேரண்டா நீ? இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்திலே இந்த நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூட வர தகுதி இல்லை. வெள்ளக்காரன் சொல்றான்டா, தீரா நீ ஆண்டுக 50 விழுக்காடு கப்பத்தை எனக்கட்டு, 50 விழுக்காட்டை நீ மக்களை நிர்வாகம் பண்ண வச்சுக்க, நீ ஆள் அந்த உரிமையை நான் தரேன்னு. இங்க பாரு ஒருத்தன் சொல்றான்டா, யாரோட நிலத்தால யாரா எனக்கு உரிமை தர்றது? டேய் யாரா நீ? நீ யாரா? அப்ப சொல்றான்டா ஒரு மகன் எழுந்து, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்திலே இந்த நிலப்பரப்பை ஆள ஒருவனுக்கு கூட வாடா தகுதி இல்லைன்னு கேட்கிறான். அன்னைக்கு என் பாட்டன் தீரன் கேட்டான், இன்னைக்கு அவன் பேரன் சீமான் கேட்கிறான்டா, ஒருத்தன் கூட வாட தகுதி இல்லை. அவன் கவுண்டனா இருந்தான், அவன் வன்னியனா இருந்தான், அவன் நாடாரா இருந்தான, முதலியா இருந்தான, பிள்ளையா இருந்தான, செட்டியாரா இருந்தான, எவனா இருந்தானடா? தேவரா இருந்தான எவனா இருந்தானடா? முத்தரையரா இருந்தா எவனா இருந்தான? உடையரா இருந்தா எவனாடா? என் ரத்தமா இருக்கணும்டா. பைத்தியக்கார டே, என் மொழி தெரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது, என் இன வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது, எனக்கு வழி நடத்த முடியாது. நீ என்ன நீ ஓட்டுக்காக கத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? இது வரைக்கும் எனக்கு போட்டியா? நீ போடு, போடாம போ, இது என் பிறவி கடமை, நான் செய்கிறேன். நீ போடு, நீ போடாம போ, அது எனக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் என் மரணம் எனக்கு வலிக்க கூடாது, உறுத்தக்கூடாது. என் பிறவி கடமை நான் செஞ்சேன். ஏன் எனக்கு கத்து கொடுத்தவன் எப்படி? யாருமே சரியில்லைன்னு, எல்லாரும் சரியா இருந்தா நாம எதுக்குப்பா போராட போறோம்ட்டாப்ல. எல்லாரும் சரியா இருந்துட்டா நம்ம போராட வேண்டிய தேவை எதுக்குப்பா வருதுன்னாரு. அன்னையில இருந்தான் சரியில்லை, நான் சரியா இருக்கேன்ல,
நான் போராட வந்துட்டேன். நீ சரியா இருக்கல வா, நீ சரியா இருக்கல வா, சரியில்லைன்னா அங்க ஓரமா இருந்து புலம்பிட்டு என்னடா. இப்ப என்ன வழி இருக்க? வழி என்ன இருக்கு? அண்ணனை தேர்வு செய்யற தவிர உனக்கு வழி கிடையாது. அவன் என்ன பண்ணுவான்னா எல்லாருக்கும் ஓட்டுரிமை கொடுப்பான். இப்ப சிறப்புன்னு ஒன்று சிறப்பு, இந்த சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு பூரா பேருக்கு ஓட்டு கொடுத்து 1.5 கோடி பேரை ஏத்துனாங்க. நாங்க படையாச்சு, நாங்க வன்னியர், நம்ம தான் பேசிட்டு இருக்கணும். அவன் தர்கேஷாத்தியா தல்லே கோய கதை முடிஞ்சிடும். தாலியப்பாண்டே திருப்பூர்ல மாட்டு பசுமாட்டு வாழை வெட்டிட்டு புணர்ந்துட்டான்டா. உலகத்துல பைத்தியக்காரா நம்ம அக்கா தங்கச்சி ஒத்தையில போக முடியலடா. இந்த படத்தை பாரு தள்ளுறாடே, இந்த பாரா இந்த பச்சை குழந்தை கீழே இருக்கிற படத்துல பாரு, பச்சை பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போல சீரோடையோட பிள்ளை தூக்கிட்டு போயிட்டான்டா காட்டுக்குள்ள பாரு. பைத்தியக்கார பிள்ளை அங்க வர பள்ளிக்கூடத்துக்கு போற பையில தூக்கிட்டு போறத, அங்க வர ஆயிரக்கணக்கா வந்து இறங்குறத. டேய் நீ சொல்ற நான் சொல்றத நம்ப மாட்டேன்டா, சத்தியம் பேசுறேன்டா பிரபாகர மகன், நீ என்னை தேர்வு பண்ணி உட்கார விடா. நான் சீமானாகிய நான் சொல்லும் போத மொத்த பேர் இங்க பாரு நீ என்ன பண்ணுவ தெரியுமில. அப்படியே ரிவர்ஸ். என் தம்பி சொல்றேன்ல வரலாறு திரும்புதுன்னு, அப்படி வட இந்தியன் திரும்புகிறான். எப்படி வரும்? திரும்பிடுவான். நான் விளையாட்டு சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். நீ என்ன என்னை பார்த்தா சும்மா ஒரு காமெடி பீஸ் மாதிரி தெரியுது என்னடா. டேய் பல ஆயிரம் ஆண்டுகளா என் இனம் தூக்கி சுமந்து வந்த வலியும் வேதனையும் தூக்கி நிக்கிற மகன், நீ சாதாரணமாக நினைக்காத. நீ ஆதரிக்காம போ, ஆனால் ஒரு நாள் நீ என்னை தேடுவ. வட இந்திய விரட்டி அடிக்கும் போது சீமான கூப்பிடும்பா வரு, அப்ப நான் இருந்தா வருவேன், இல்லைன்னா உனக்கு நாதி கிடையாது. எச்சரிச்சுக்க. இவன் எப்படி தெரியுமா, வட இந்தியர்கள் ஓட்டை வாங்க திமுக செய்ய வேண்டியதுன்னு ஒருத்தன் எழுதுறானடா. எனக்கு ஈரோடு கிழக்குல வேலை செய்யும் போது என் தம்பி வந்து சொன்னது என்ன, வட இந்தியர்கள் வந்து சொல்றாங்க எங்க கிட்ட 1500 ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்கிறாங்க. சாக்கிறதே. நான் ஈரோடு கிழக்கு வேலை செய்யும் போது தொடர் வண்டி நிலையத்தில் பல ஆயிரக்கணக்கில் வந்து படுத்து கிடக்கிறான். பெருந்துறையில ஈரோடு முதன்மையான நகரம் இல்ல, தெருவோர சந்தைகளை அவன் தான் வச்சிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்க. கேரளாவில் ஒரு தங்கை பாடுறான், சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு பாட்டு நிகழ்ச்சியில, பெட்டி கடையிலே வங்காளி புட்டு கடையிலே வங்காளி பாடியிருக்கா. இன்னைக்கு அவன் தொழிலாளி, நாளைக்கு நீ தொழிலாளி, மலையாளி நீ நாளைக்கு தொழிலாளின்னு பாடுறான். அதுதான் உனக்கு நடக்கும். அண்ணன் சொல்றத கேட்டுக்கராசா, எச்சரிச்சுக்க. விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. இவன் என்ன பண்ணணும், உள்நுழைவு அனுமதி, இன்னர் லைன் பெர்மிட் கொடுக்கணும். ஓட்டு ஊர்ல போட்டுட்டு வா. உங்க ஆளுகளை எல்லாம் விரட்டுவான், உங்க ஆளை கூப்பிட்டுட்டு எங்க ஆள் அனுப்பு, நான் கொடுத்துக்கிறேன். இவ்வளவுதானே தம்பி. அரசியலும் அதிகாரமும் அவன்கிட்ட போச்சுன்னா நீ நிலத்தை இழந்து நிலமற்ற அடிமை அகதியாகி அடித்து விரட்டப்படுவாய். இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக இது மாறிட்டது. இப்பவே இது இங்கிலீஷ் நாடும் இல்ல, தங்கிலீஷ் நாடு. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்த 1800 கன்னடனானாய், 1500 தெலுங்கனானாய், வெறும் 500 ஆண்டு 15ஆம் நூற்றாண்டில் மலையாளியானாய், பிறகு தொழுவனானாய். இப்போது நீ உன் தாய்மொழியோடு இங்கிலீஷ் கலந்து தங்கிலீஷாக இருக்கிற. நீ தமிழன் இல்லை, ஒத்துக்கணும். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, உனக்கென்று அரசியல் அதிகாரம். அதுக்கு ஒரே வழி, நாம் தமிழர் கட்சி வெல்வது. நீ உன்னுடைய வெற்றிடத்தை, உன்னுடைய உழைப்பின் தேவையை நீ பூர்த்தி செய்து விட்டால் அவனுடைய தேவை குறைஞ்சிடும். இல்லை என்றால் நீ நிலத்தை இழப்பாய், பலத்தை இழப்பாய். பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பாய். ஆதலினால் என் அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கவனமாக. இது ஓட்டுக்காக பேசுறவன் கிடையாது. எனக்கு என்ன இந்திக்காரன் போடலைன்னா போட்டா போடுறேன், போடலைன்னா போறேன்.
இந்துக்காரருக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஒரு தொகுதி தர்றேன், உங்களுக்கு என்ன வேணும், குடும்ப அட்டை ரேஷன் கார்டு தர்றேன். இவங்க எல்லாம் இந்திய எதிர்ப்பு என்னடா? சவுகாரப்பேட்டையில இந்தியில சோரட்டி ஒட்டி ஓட்டு கட்டுறவங்கடா திமுக காரங்க. ஈரோடு கிழக்குலையும் அவன் பேசுவான்டா. அவன் நாடா, அவன் நாடா, அவன் நிலமா இருந்தால் நம் பூமி தாயின் மாறை அறுத்திருப்பானா? தாயின் ரத்த நாளம் ஆறை அழிச்சிருப்பானா? உலக உயிர்களின் பால், தாய்ப்பால், பூமியின் ரத்தத்தை உறிஞ்சி விற்க அனுமதிச்சிருப்பானா? தண்ணீரை, அறிவை வியாபாரம் ஆக்கியிருப்பானா? உயிர் காக்கும் மருத்துவத்தை சந்தை ஆக்கியிருப்பானா? என்ன கவலை அவனுக்கு? என்ன கவலை? கவலைப்பட மாட்டாம 1000 பேர் உன்னை பெற்ற தாயை அம்மாவென்று அழைக்கலாம். ஆனால் உன்னை போல அன்பு கொண்டு, பேரன்பு கொண்டு உன் தாயை அவனை நேசிக்க முடியாது. என் தாய் நிலத்தில் இருக்கிற எல்லாம் உன்னை போல, என்னையை போல இந்த தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு எவனாலும் காதிக்க முடியாது. இது என் மலை, இது என் காடு, இது என் வயல், இது என் அருவி, இது என் ஆறு, இது என் பிள்ளைகளின் கல்வி, என் பெற்றோர்களின் மருத்துவம், என் பிள்ளைகளின் வேலை, என் பிள்ளைகளின் தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு என்ற கனவு இவன் எவனுக்கும் இருக்கு. நீ நல்லா கவனத்தில் வச்சுட்டு வேலை செய். வட இந்தியர் வந்தா இந்தியர் தானே டே, இப்படிலாம் 10 ஆண்டுகளை நாங்க மொத்தமா பீகார், இன்னும் கொஞ்ச நாள்ல பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் 3 தமிழ்நாட்டில் இருக்கும். நீ எங்க இருப்ப? பிரதேசம் தேடி தெருவில் தெரிவா மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு. எச்சரிச்சுக்க தம்பி. விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி. நம்முடைய தலைவர் நமக்கு கற்பிச்சது. அவன் அடிச்சு விரட்டுறதுக்கு முன்னாடி நீ எச்சரிச்சுக்க. உன் இடத்தை பிடிச்சுக்க, உன் இடத்தை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். நீ சொந்த இடத்துல இல்லாம அமெரிக்க ஏகாதிபத்தியமே உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன். தொடரே பைத்தியக்காரப்பட. ரஷ்யாவே எந்த பக்கம் தெரியாம கத்திட்டு இருப்பான். சொந்த இடத்தை உறுதி செய்டா. உன் வாழ்விடத்தை இழந்துராதரா. வேலை செய்ய கூச்சப்படாதரா. அதனால தாண்டா உங்க அண்ணன் சொல்றேன், ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணி, நாட்டு கோழி வளர்த்தல், நெசவு பட்டுப்பூச்சி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. அப்ப உனக்கு அவமானம் இல்ல. அறக்காசுனால அரசாங்க காசு வேணும், காசுனால கவர்மெண்ட் காசு. நான் தர்றேன் வா, நான் தர்றேன் வா. உன் வாழ்விடத்திலே இரு, உனக்கு அரசு வேலை. நீ பாரு, அதை சாதிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. என் தம்பி பேசுறாப்புல பாருங்க, சாத்தியம் இல்லாததை நாங்கள் பேச மாட்டோம். எதை பேசுவ? எதை பேசுவ? எதையும் பேசுற. தெலுங்கு டப்பிங் படத்துல பாலகிருஷ்ணன் தெலுங்கு டப்பிங் படம் பார்த்திருக்கடா? இந்த பகவந்த் கேசரின்னு ஒரு படம் இருக்கலாம் பிரைம் வீடியோல. அதை தான் அவர் ஜனநாயகன்னு மொழி மாற்றம் பண்ணியிருக்காப்ல, மறுபதிப்பு பண்ணியிருக்காப்ல. அதுல பாலகிருஷ்ணா பெண்களின் பாதுகாப்பு, நோ காம்ப்ரமைஸ், அது நோ காம்ப்ரமைஸ், இதே மாதிரி பேசுவாப்ல. பாலகிருஷ்ணா தெலுங்கு படத்துல எப்படி வசனம் பேசுறாரோ அப்படியே பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்க. போடா போடா போடா, போய் போடுறா போடுற போடா. கொள்கை கூட்டமா கோமாளி கூட்டமாங்கிறது முடிவெடுத்துங்கள்ரா. பைத்தியக்காரா, முடிவெடுத்துங்கள்ரா. ஒப்புக்கு அழுகிறவன் எவன், உளமாற அழுகிறவன் எவன் என்றுவர். நீ என்னைய தோக்கடிச்சிடுற, வேற யார தேர்வு செய்வ? நான் தெலுங்கருக்கு எதிரி, நான் கன்னடருக்கு எதிரி, நான் மலையாளிக்கு எதிரி, நான் எல்லாருக்கும் எதிரி. உனக்கு நன்மை யாரா? யாரா நண்பன் சொல்ற? யாரு? இஸ்லாமியனுக்கு எதிரி, கிறிஸ்தவனுக்கு எதிரி, இந்துக்கு எதிரி. இப்ப யாருதான்டா நாங்க? யாருதான்? பைத்தியக்காரன். அவன் பைத்தியக்காரன் சொல்றான்டா, மரத்துக்கு ஓட்டா இருக்கு, மரத்துக்கிட்ட போய் சிம்மா பேசிருக்கானு. என் ஓட்டு மரத்துக்கிட்ட இல்லடா, என் உயிர் மரத்துக்கிட்ட இருக்குடா. அதனாலதான்டா நான் அதோட பேசிக்கிறேன். இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை உணராத நீ உன் ஓட்டு எனக்கு எதுக்குடா? பைத்தியக்காரன். இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்.
வட இந்தியா வர்றான், அடிக்கிறான், எங்க போனாலும் இது பண்றான். நம்ம தங்கச்சியெல்லாம் சொல்லுது, அவன் எங்க 10,000 ரூபாய் வேலை பார்த்தங்க, அவன் 7,000 ரூபாய்க்கு முதலாளி வெளியேற்றிட்டாரு. வெளியேற்றுவான். உனக்கு அண்ணனை தவிர பாதுகாப்பு கிடையாது. நான் ஒருத்தன் தான் உடன் பிறந்தவ இருக்கேன், உன் மேல உயிரா நேசி நிக்கிறேன், நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நீ என்ன வெறுத்தாலும் நான் உன்னை நேசிப்பேன். ஏன்? உன்னை வெறுப்பவர்கள் யாராகவும் இருக்கலாம், நேசிப்பவன் நீயாகிற என்ற அன்னை தெரேசாவின் கோட்பாட்டை ஏற்றவன். அதனால நான் இருக்கிறேன். என்னை ஏற்பவன், வெறுப்பவன், ஆதரிப்பவன், அருவருப்பவன் எல்லாருக்குமாகத்தான் போராடிட்டு இருக்கேன். சீமான் ஒழிக என்று கத்துகிறவனும் வாழ்க என்று போராடுகிற மகன் பிரபாகரன் மகன் நான் தான் இருக்கேன். இது புரிஞ்சுக்கிட்டு வேலை செய். உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, வரலாறு தருது இந்த தேர்தல். இந்த தேர்தலை வரலாறு உனக்கு வாய்ப்பா தருது, பயன்படுத்திக்க. மறுபடியும் மறுபடியும் இந்த திருட்டு திராவிட கட்சிகளுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துறாத. நீ கொடுத்துட்ட. ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட 5 வருஷம் ஆண்டுட்டார், 4 ஆண்டு. ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு ஆண்டுட்டாப்ல. மாறி மாறி 2 கட்சியும் ஆண்டுதான் இவ்வளவு சிக்கல், இவ்வளவு பிரச்சனை நீ இழுத்து வச்சிருக்க. ஒரே ஒரு முறை 5 ஆண்டுகள் உன் மகனுக்கு ஒரு தடவை தான், ஒரே ஒரு தடவை. ஒன்னும் செய்ய வேணாம், விவசாயிக்கு ஒரு ஓட்ட போடு. இந்த நாட்டில் யார் வேணாலும் தோற்கலாம், விவசாயி தோற்றான் என்று வரலாற்றில் செய்தி வந்துடக்கூடாது. ஒரு நாட்டில் விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது. விவசாயி வாழவில்லை என்றால் அந்த நாடு இல்லை, சுடுகாடு. நீ அவனை வாழவை, அவனை ஆளவை, அவனும் வாழ்வான், உன்னையும் வாழ வைப்பான் என்றதை நினைவில் வைத்துக் கொண்டு நீ வேளாண்மை உழவர் குடியோன் விவசாயி சின்னத்திலே இந்த 26 தேர்தலிலே உன் பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்து. எங்களை சாதி பார்க்காதே, சாதிக்க துடிக்கும் உன் பிள்ளைகளை பார். முகத்தை பார்க்காதே, நிறத்தை பார்க்காதே, நாங்கள் முன்வைக்கும் கருத்தை பார். எங்களிடத்திலே கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது, அதை கவனி, அதை கவனி. என்ன இந்த பிள்ளைகள் சொல்கிறோம், யார் சொல்வது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சரியாக இருக்கும் என்பதை பார். யார் கையிலே நாடு இருந்தால் நாடு மக்களும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை சிந்தித்து பார். எங்களிலும் மேலான தத்துவத்தை, கோட்பாட்டை, ஒரு நோக்கத்தை முன்வைத்தால் அவர்களுக்கு போடுங்கள். இல்லை, இந்த பிள்ளைகள் சொல்வது சரி என்றால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த நிலத்திலே 26 புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை சந்திக்கிற உங்கள் பிள்ளைகள், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல் என்ற தத்துவத்தை முன்வைத்து களத்தில் நிற்கிற உங்கள் பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே கோவை தெற்கிலே என் அன்பு மகன் பேரறிவாளன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு மகனை வெற்றி பெற செய்யுங்கள். கவுண்டம்பாளையத்திலே என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் விவசாயி சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். சிங்காநல்லூரிலே என் அன்பு தம்பி நேரு அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். வால்பாறையிலே அன்பு தங்கை உமாதேவி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். மேட்டுப்பாளையத்திலே அன்பு தம்பி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். என் அருமை தம்பிக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். தொண்டாமுத்திரிலே ரஜபு நிஷா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். நம் அன்பு பிள்ளைக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்களின் வாக்கு என்பது எதிர்கால நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒன்று என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, நாம் தமிழரின் வெற்றி கட்சியின் வெற்றி அல்ல,
தமிழ் தேசிய இனத்தின், தமிழ் பேரினத்தின் வெற்றி என்பதை பெருமிதத்தோடு நினைவில் கொண்டு, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் நம் வெற்றி உலகத்தார்க்கு அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.